ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம் மகிமை உண்டாதாக. இந்த பரிசுத்தத்துக்காக கர்த்தர் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் தேவனாமே நல்லபடியாய் நாம் தேவசேனை கர்த்தர் அழைத்து வந்து கர்த்தர் துதிக்கப்பட்டு மகிமைப்பட்ட கர்த்தர் ஆராதிக்க கிருபை செய்து நாளை கர்த்தருக்கு மட்டும் ஆசீர்வதித்து நம்ம தேவன் ஆசீர்வதிக்க கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் வாழ்க்கையில் ஏறமா நன்மை செய்திருக்கிறார். அதுக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த பிரகாரம் நாட்களும் கூட நாம் தேவசனையாக தேவனை தொழுது கொண்டு தேவன் ஆராதனை செய்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த நன்றி செலுத்த தேவன் ஆராதனை செய்ய கர்த்தர் மக்களுக்கு சேர்த்தால் ஸ்தோத்திரம். உங்களை சேர்ந்து கர்த்தர் அடியானது வந்து பாக்கியத்தையும் கிருபையும் பாக்கியத்தை கொடுத்தவங்க கர்த்தர் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆமென். ஹalleluya. இப்போ நம்ம கைகளுக்கு வேதாந்தம் திறந்து ஒரு சில வசனங்களை வாசித்து கர்த்தர் கொடுக்குற வானமன்னாவை நாம் போஷித்து நம் ஆய்வு வாழ்க்கையில் பூசித்து கர்த்தர் வானமன்னா பூசித்து நாம் இன்னும் ஆய்வு வாழ்க்கை பலப்படுவோமாக. அதாவது கர்த்தர் காலையில் எனக்கு ஒரு காரியத்தை உணர்த்தி கொடுத்தார். கிறிஸ்துவ வாழ்க்கையிலே கட்டுப்பாடு இல்லைன்னா ஒன்றும் இல்லை. கட்டுப்பாடு கிறிஸ்து ஜீவியத்திலே ஒரு பிரதானமாக இருக்கிறது. சில இடங்களில் கட்டுப்பாடு இல்லாமல் சில இடங்களில் சில மார்க்கத்திலே போகிறத பார்க்கிறோம். ஆனாலும் அவங்களை கட்டுப்படுத்துவதற்காக இனியும் அவங்களுக்கு ஒரு புரோட்டோக்கால் கிடையாது. ஆனால் கர்த்தருடைய மகாபெரும் கிருபை நசித்தாலும் நமக்கு தேவன் சில கட்டுப்பாடுகளை கொடுத்திருக்கிறார். அந்த கட்டுப்பாடு நடத்தும் போது கிறிஸ்து ஜீவித்தாலேயே ஒரு சாட்சியை நாம் காணப்படுகிறோம். அதனாலே நம்மளோட வாழ்க்கையிலே கட்டுப்பாடு ரொம்ப அவசியம், கண்ட்ரோல் ரொம்ப அவசியம், அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரொம்ப அவசியம்ங்கிறது ஆவிக்குரிய ஒரு வெளிப்பாடாக இருக்குது. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக தாந்தோணிதரமாக எதுவும் செய்துவிடக்கூடாது, நாம் நினைத்த விதமாக இதமாக செய்துவிடக்கூடாது, எல்லாம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்க வேண்டும் சொல்லி நாட்கள் தூவாயான நமக்கு திருவிழப்பட்டிருக்கிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக அதே கிறிஸ்து ஜீவியத்திலே ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. தேவ பிள்ளைகள் வளர்ந்தவர் பிள்ளைகள் அதை அறிந்து கொள்ள வேண்டும். கட்டுப்பாடு இல்லைன்னா கிறிஸ்து ஜீவியத்திலே ஒன்றும் இல்லை. தேவனுக்கு ஸ்தோத்திரம் இல்லாதாக வாசிக்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16-17 ஒரு வாசிக்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16-17. கர்த்தர் மனுஷனை நோக்கி தேவனாய் கர்த்தர் மனுஷனை நோக்கி நீ தோட்டத்தில் சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாவை என்று கட்டளையிட்டார். ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. தேவன் தோட்டத்திலே மனுஷனை உண்டு பண்ணி இப்படி ஒரு கட்டளை கொடுத்தாரு சொல்லி பார்க்கிறோம். இந்த தோட்டத்தில் எல்லா கனியும் நீ புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறிந்திருக்க அந்த விருட்சத்தின் கனியை நீ புசிக்க கூடாது என்று சொல்லி தேவன் கட்டளையிட்டார். இங்கே தேவன் எல்லாரும் புசிக்க அனுமதி கொடுத்து கூட ஒரு கட்டுப்பாடை வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். புசிக்கலாம்ங்கிறதுல ஒரு சுயாதீனத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனால் புசிக்க கூடாதுங்கிற ஒரு கட்டுப்பாடையும் கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவ வாழ்க்கையானது ஒரு கட்டுப்பாடுகளோட வாழ்க்கையாகும். தாந்தோட வாழ்க்கை அல்ல, இஷ்டத்துக்கு போகிற வாழ்க்கை அல்ல, தன் இஷ்டத்துப்படி செல்கிற வாழ்க்கையும் அல்ல. என் தேவன் என்ன கிருபைக்கிறார், என் தேவன் வழி நடத்துகிறான்னு சொல்லி நம்ம இஷ்டத்துக்கு போகிற வாழ்க்கை அல்ல, ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க வேண்டும். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. All should be controlled. Everything should be get restrictions. எல்லாமே இப்படிதான் இருக்க வேண்டும் சொல்லி கர்த்தர் வழி நடத்துவதை பார்க்கிறோம். இங்கே தேவன் ஒரு கட்டளையிடுகிறார். இதை செய்யலாம் என்று கட்டளையிடுகிறார், இதை செய்யக்கூடாது என்று சொல்லி கட்டளையிடுகிறார். இது என்ன தெரியுது அப்படின்னா, இந்த கட்டளை எதுக்கு? ஒரு கட்டுப்பாட்டுக்காக இப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு ஆசையா எல்லா பழத்தையும் நீ புசிக்கலாம் சொல்லிட்டார். அதாவது 100 பழம் தோட்டத்தில் இருந்தால் 99 என்ன செய்யலாம், யூ கேன் ஈட் அப்படின்ட்டார். ஒன்று மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாரு, சாப்பிடாது. அவருக்கு அது ஆசையா? ஒரு கட்டுப்பாட்டில் மனுஷன் வர வேண்டும். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. எல்லாம் தாந்தோன்யமா எல்லாமே கர்த்தர் கொடுத்துருக்கான்னு சொல்லி. ஆனால் கிறிஸ்துவ வாழ்க்கையில் எப்படி பேசிக் கொள்வார்கள் சில இடத்துல பார்த்துருக்கிறேன். கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு சுயாதீனங்க, ஒரு அடிமைத்தனம் கிடையாது அப்படி சொல்றாரு. கிறிஸ்துவ வாழ்க்கை சுயாதீனம் தான். அடிமையிலிருந்து மீட்டெடுக்கப்பட்ட இயேசு மூலமாக மீட்டெடுக்கப்பட்ட பின்பு நீ அதுக்குள்ள அடிமை இல்லைங்கிறக்கா சுயாதீனம் தவிர நீ தாறுமாற செய்யறதுக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில் சுயாதீனம் அல்ல. நீ எல்லாரும் தாறுமாற செய்யறதுக்கு, புரோட்டோகால் வெளியே செய்யறதுக்கு, ரூல்ஸ் விட்டு வெளியே செய்யறதுக்கு அந்த சுயாதீனமும் கிடையாது. அது சுயாதீனமும் கிடையாது. ஆமாம், என் பாஷையில் சொல்லப்பட அது திமிருன்னு அர்த்தம். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அதாவது அடிமையிலிருந்து வெளிவந்த இயேசு சும்மா வெளியே வந்த பிறகு மறுபடியும் நீ அந்த அடிமையிலிருந்து இல்லைங்கிறதுக்காக கர்த்தர் என்ன சொன்னார், சுயாதீனம் இல்லைன்னு சொன்னார். நான் அப்போஸ்தலன் அல்லவா, நான் சுயாதீனம் அல்லவா, எனக்கு ஒன்று நான் செய்யக்கூடாதா அப்படி அப்போஸ்தலன் பவுல் எதுக்கு சொல்றாரு அப்படின்னா, நான் ரிலீஸ் ஆகிட்டேன், எல்லா பாவத்துக்கும் ரிலீஸ் ஆகிட்டேன், அதனால நான் என்ன செய்யலாம், நான் சுயதனமாக இருக்கேன்னு சொல்ல தவிர என் இஷ்டத்துக்கு நான் செய்வேன், எனக்கு ஒரு அதிகாரம் கிடையாதா அப்படின்றக்க அப்போஸ்தலன் சொல்ல வரல. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அதனாலே நம்ம ஒரு வார்த்தையை புரிஞ்சு கொள்ள வேண்டும். நமக்கு எல்லாம் கட்டுப்பாட்டோடு தான் கற்றுக் கொடுத்துருக்கிறார்.
ஹல்லேலூயா. அதனால நாம எல்லா வாழ்க்கையிலும் எல்லா காரியத்திலும் ஒரு கட்டுப்பாடு இருக்க வேண்டும். இந்த தேவன் நம்ம கொடுத்த கட்டளையை எதுக்கு தெரியுமா? ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள நாம் இருக்க வேண்டும் தான். இப்போ ஒரு கட்டுப்பாடு இருக்க வேண்டும்னா கட்டளை கொடுக்க அவசியம் இல்லையே. தோட்டத்தை கொடுத்துட்டோம்பா எல்லாம் என்னென்ன பண்ணிக்கோ அப்படி ஒரு கட்டளை கொடுக்காம போயிட்டாருன்னா தோட்டத்தில் எல்லாமே நினைச்சு நமக்கு என்ஜாய் பண்ணலாம். இதுக்கு ஒரு விளக்கம் அருமையாக அப்போஸ்தலர் எதிர்பார்ப்பாங்க. அது ஏன் அப்படின்னு ஒரு புரியும். அதாவது 1 Corinthians 10:23 வாசிக்க தெரியும். இதோட அர்த்தம் அவங்க ரொம்ப தெளிவாக போடப்பட்டிருக்கு. வாசிக்கிறாங்க. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, சுவாதீனம் உண்டு. எல்லாம் தகுதியாயிராது. ஹல்லேலூயா. எல்லாத்தையும் அனுபவிக்க என்ன இருக்குது? அதிகாரம் இருக்கு, எனக்கு பவர் இருக்கு, ஐ ஹேவ் அத்தாரிட்டி. தோட்டத்தில் எல்லாம் சாப்பிட இருக்கு, ஆனா என்ன இல்லை, எல்லாம் எனக்கு தகுதியா நன்மை தீமை அறிந்த அந்த பழத்தை எனக்கு என்ன செய்யல, தகுதி கிடையாது. சில இடங்கள்ல தகுதி கிடையாதுங்கிற கத்திரன் செய்வாத ஒரு கட்டுப்பாட்டில் தகுதி கிடையாத பொருளை போய் நீ என்ன செய்யக்கூடாது, நீங்க சாப்பிடக்கூடாது. தேவவசம் சோத்திரம்டாக. அப்ப தகுதி கிடையாத ஒரு பொருளை நீங்க செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு கட்டுப்பாடு செய்யாதுன்னு சொல்லி எல்லாற்றும் அதிகாரம் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனா எல்லாம் எனக்கு தகுதி கிடையாது. அடுத்த வாசிக்கலாம். எல்லாற்றும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்கு, எல்லாம் எனக்கு பக்தி விருத்தி உண்டாக்காது. ஹல்லேலூயா. தேவவசம் சோத்திரம் உண்டாதாக. இந்த பாருங்க, இப்ப இந்த கட்டளை எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். எதுக்காக இந்த கட்டுப்பாட்டுகளை கர்த்தர் கொண்டு வராருன்னா ஒரு 3 காரியத்தை அடிப்படையாக தேவனை கொடுத்திருக்கிறார். என்ன அப்படின்னா, ஒன்று, தேவனை சார்ந்தே இருக்க வேண்டும். ஒரு கட்டளை கர்த்தர் ஏன் கொடுத்தாரு அப்படின்னா, ஒரு கட்டுப்பாட்டுகளை ஏன் அவர் கொண்டு வர நினைக்கிறார், தேவனை நீங்க என்ன செய்யணும், சார்ந்தே இருக்க வேண்டும். 2வது, தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருக்க வேண்டும். 2வது, தேவனுக்கு நான் தேவன் தான் கீழ்படுத்திருக்கேன்னா அவர் கட்டளை நீங்க கை கொள்றதுனால நீ கீழ்படுத்தின்னு சொல்லி அர்த்தம். அவர் கட்டளை நீங்க கைப்பற்றினாலே தேவன் நீங்க சார்ந்து இருக்கிறதா சொல்லி அர்த்தம். 3வது காரியம் பாருங்க, தேவன் கட்டளை எது கொடுத்திருக்காரு, ஒரு கட்டுப்பாடு எது கொண்டிருக்கு அப்படின்னா அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி நிரூபிக்கிறதுக்காக அர்த்தம். ஹல்லேலூயா. நீங்க யாருக்கு கீழ்படுத்தி இருக்கிறோ அவருடைய நம்ம பிள்ளைகளா நீங்க மாறுவீங்க. தேவவசம் சோத்திரம் உண்டாதாக. அப்ப பாருங்க, அப்ப தேவன் நமக்கு கட்டளை கொடுத்திருக்காரு, ஒரு கட்டுப்பாடு கொடுத்திருக்காருன்னா 3 காரியத்தை நிரூபிக்கிறார் செய்கிறார். ஒன்று, தம்முடைய பிள்ளைகளுக்காக நிரூபிக்கிறார், அப்படி செய்திருக்கிறார். இன்னொன்று, அவர் என்ன செய்கிறார், தனக்கு கீழ்படுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக அந்த கட்டளையை கொடுக்கிறார். 3வது, இவன் தேவன்னா என்னதான் சார்ந்திருக்கிறான் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக அப்படி செய்திருக்கார். தேவவசம் சோத்திரம் உண்டாதாக. அப்ப இந்த கட்டுப்பாடு நமக்கு ரொம்ப அவசியம். தேவவசம் சோத்திரம் உண்டாதாக. இதை பாருங்க, ஒரு விஷயம் பாருங்க. அதாவது உலக வாழ்க்கை ஒன்று இருக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கை ஒன்று இருக்கு. உலக வாழ்க்கையிலே ஒரு கட்டுப்பாடு இருக்கு, அது பேர் என்ன சொல்லுவோம், சட்டம் என்று சொல்லுவோம். இப்போ இந்தியாவில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அந்த இந்தியாவுக்கு ஒரு சட்டத்துக்கு நம்ம செய்யணும், கீழ்ப்படிக்கணும். ஐபிசி, இந்தியன் பீனல் கோட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஐபிசி அப்போ ஒரு சட்டம் இந்தியாவுக்கு உலக வாழ்க்கையை நம்ம செய்யணும், இந்தியாவோட சட்டத்துக்கு நம்ம செய்யணும், கீழ்ப்படித்திருக்க வேண்டும். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கை சட்டம்னா என்ன? அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு உலக வாழ்க்கையில நம்ம கட்டுப்பாடாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு ஒரு சட்டத்தை வைத்தா என்ன செய்கிறாங்க, அவங்க அதை என்ன செய்கிறாங்க, கொண்டு வராங்க, அமலுக்கு கொண்டு வராங்க. ஒரு கட்டுப்பாடு எப்படி கொண்டு வராங்க, உலக வாழ்க்கையில் ஒரு கட்டுப்பாடு எப்படி கொண்டு வருவாங்க, ஒரு சட்டத்தின் மூலமாக தான். ரைட்டா? தாறுமாறாக நீங்கள் ரோட்டில் போக முடியாது. ரோட்டில் வண்டி எடுத்துகிட்டு ஏன் சுவாதீனம் பைக்கு நான் எப்படி நான் போவேன் அப்படின்னு லெஃப்ட்டில் வர ரைட்டில் போக முடியுமா? லெஃப்ட்டில் எய்த்தால் போகிறவன் லெஃப்ட்டில் தான் போகணும், அங்கே எதிர்க்க வரவன் ரைட் சைடு தான் வரணும். பைக் என்னதுயா, டேக்ஸ், ஐ எம் பேயிங் டேக்ஸு, நான் வந்து இஎம்ஐ கட்டுறேன் அப்படின்ட்டு நீ தாறுமாறாக உள்ள செய்யறது வர முடியாது. என்ன அப்படின்னு இருக்கா பாருங்க. நாங்கள் வந்து கப்புள்ஸு நாங்கள் கல்யாணம் ஆகிடுச்சு, இப்போ நான் வந்து இப்போ எல்லாம் மெச்சூர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லேடிஸ் பார்த்து ஜென்ஸுக்கு போக முடியுமா? ஏன் மிஸ்ஸஸ் உள்ள போயிருக்கீங்க அப்படி உட்கார முடியுமா? போக முடியாது. அது யார் சொன்னது? உங்கள் அறிவு சொல்லலது. உங்கள் அறிவு போகணும்னு சொல்லும். என்ன சொல்லும்? என் மிஸ்ஸஸ் உள்ள நான் பாதுகாப்பு பண்ணவையா அப்படின்னு போகணும்னு சொல்லும். சட்டம் சொல்லுது லேடிஸில் பார்த்துட்டு லேடிஸ் தான் போகணும் அப்படின்னு. அப்போ பாருங்க, உலக வாழ்க்கைக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்குது. எப்படி கொண்டு வராங்க கட்டுப்பாடை? ஒரு சட்டத்தின் மூலமா இதை படித்தா இந்த காலேஜுக்கு போகலாம், இதை படித்தா இந்த காலேஜுக்கு போகலாம், இந்த பிரைமரி ஸ்கூல் படித்தா இந்த ஸ்கூலுக்கு போகலாம், இப்படின்னு அங்கே எல்லாம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள செயல்பட்டு கொண்டு வருது. அப்போது உலக வாழ்க்கையை நம்ம ஆடுறதுக்கு ஒரு சட்டம், ஒரு கட்டுப்பாடு எப்படி கொண்டு வராங்க? ஒரு சட்டத்தின் மூலமாக கொண்டு வராங்க, ஒரு கட்டளை மூலமாக கொண்டு வராங்க, குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு ஜீவோ மூலமாக கொண்டு வராங்க, ஒரு கமாண்ட் மூலமாக கொண்டு வராங்க, ஒரு ஆர்டர் மூலமாக கொண்டு வராங்க, ஒரு கட்டுப்பாடை ஒரு சட்டத்தின் நிறைவேற்ற மூலமாக. சரி, இது உலக வாழ்க்கை உள்ளது.
ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எப்படி கட்டுப்பாடு கொண்டு வருவது? அதுதான் தேவன் நம்ம கொடுத்த கட்டளைகள். ஹalleluya. அந்த கட்டளைகளை கைப்பிடிக்கும் போது ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்க என்ன செய்யலாம்? நீங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வரலாம். இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது. எல்லா கட்டளைக்கும் எனக்கு என்ன சொல்லுது? உரிமை இருக்கு, அத்தாரிட்டி எல்லாம் இருக்கு. ஆனால் எல்லாம் எனக்கு தகுதி வராது. எல்லாருக்கும் செய்திருக்கிற அதிகாரம் இருக்கு, ஆனால் எல்லாம் எனக்கு பக்தி தெரிய வராது. 7 வருஷம் சொல்றாங்க. இந்த பக்திங்கிற அர்த்தம் என்ன தெரியுமா? நான் முதல்ல சொன்ன பாயிண்ட் தான். அதை வசனமா சொல்ல யதார்த்தமா சொல்லிட்டேன். என்ன அப்படின்னா தேவனை சார்ந்திருக்கு தான் பக்தி. பக்திக்கு என்ன அர்த்தம்? நீ பக்தி மனுஷன் எப்படி புரிஞ்சுக்கிறது? தேவனே சார். சில பேர் பார்த்துருப்பாங்க, இந்த கிட்ட சில பேர் வருவாங்க பார்த்தீங்களா, நல்லா ஒருத்தர் பூசிக்கிட்டு பார்த்தாங்கன்னா திட்டணும், பக்தி படமாக வர்றாண்டாவன் அடிமோ. என்னன்னா இடம் பூசிருக்கானா உள்ள என்னென்ன தெரியாது, வெளிப்புற பார்வைக்கு வர. அப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா பக்தி அப்படின்றது அவன் இறைவனை சார்ந்திருக்கான்னு சொல்லி அர்த்தம். ஒரு ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கிறான்னு சொல்லுவோம், இறைவனை சார்ந்து ஃபாலோ பண்ணுற அர்த்தம். அப்போ பக்தியோட வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்னவா இருக்கணும்? முதல்ல தேவனுடைய கட்டுப்பாட்டுள்ள இருக்க வேண்டும், அவரோட கட்டளை கடைபிடிக்கிறதா வேண்டும். அது ஆரம்பம் சொன்னேன். தேவனோட கட்டளை எதுக்கு கொடுத்தாருன்னா ஜாதிக்கு கொடுக்குறது இல்லை, ஒரு பணத்தை நீங்கள் திக்கக்கூடாதுங்கிற எண்ணத்தில் கொடுக்குறது இல்லை, கெட்ட எண்ணம்லாம் கிடையாது. ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும். எப்படின்னா அவன் என் மேல் பக்தியாக இருக்கணும், என்ன சார்ந்து இருக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது எனக்கு கீழ்ப்படிந்திருக்கணும். அப்படின்னா நான் சொன்ன செஞ்சாதான் கீழ்ப்படி எப்படி நம்புவோம்? நான் தேவன் கீழ்ப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அவரோட கட்டளை கை போட்டதுனால நான் அவர் கீழ்ப்படின்னு சொல்லி நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ கீழ்ப்படிந்திருக்கிறதுக்காக அப்படி செய்யறார். மூன்றாவது, அவன் என் பிள்ளைன்னு எப்படி நிரூபிக்கிறது? நான் படைச்சவன் எப்படி நிரூபிக்கிறது? நான் சொன்னவன் கேட்பான். ஹல்லேலூயா. தேவவசம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்போ இந்த 3 காரண நிமித்தமாய் அவர் என்ன தேவன் நம்மளை ஒரு கட்டுப்பாட்டில் கொண்டு வருகிறார். இது தேவனுடைய சட்டமாக இருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு கட்டுப்பாடாக இருக்கிறது. அப்போ இருந்து பாருங்க, 2 காரியம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உலக வாழ்க்கையிலே ஒரு கட்டுப்பாடு இருக்கு, அது கவர்மெண்ட் கொடுக்குற கவர்மெண்ட் கொடுக்குற சட்டம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது, அது தேவன் கொடுக்குற கட்டளை. அது பக்தி விருத்தியை உண்டாக்கும், அது தேவனுடைய கீழ்ப்படிதலை சொல்லிக் கொடுக்கும், அது வெளிக்காட்டும். மூன்றாவது, அதாவது தேவனுடைய பிள்ளைகள் சொல்லி காட்டும். பாருங்க, நம்ம இந்திய சட்டத்துக்கு கீழ்ப்படிஞ்சாதான் நம்ம இந்திய பிரஜை, இந்திய சிட்டிசன். என்ன அப்போ பாருங்க, அப்போ இந்தியாவோட சட்டத்தை கீழ்ப்படுத்தினவர்கள் தான் இந்திய பிரஜைங்கிறது நிர்மமாயிருக்கு. தம் பிள்ளைங்க அப்படின்னு அதாவது சொல்ல, தேவன் தம் பிள்ளை நிர்வகிக்க அவர் கட்டளை கொடுக்குறார், அது செஞ்சாலும் அவங்களுக்கு பிள்ளை. அதே மாதிரி இந்திய பிரஜை அப்படின்னா ஒரு சட்டத்தை அவங்க கொடுக்குறார்கள், அதில் நடப்பிச்சு காமிச்சோம்னா ஈஸியாக இந்தியன் சிட்டிசன் என்று சொல்லி அவங்க அப்ரூவ் பண்ணுறாங்க. அதுதான் முக்கியம். தேவவசம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்போ உலக வாழ்க்கை கட்டுப்பாடு இருக்கிறது, அது உலகம் கவர்மெண்ட் கொடுக்குற ஒரு சட்டத்தின் கீழாக நம்ம வரும்போது, அதே சமயம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் ஒரு கட்டுப்பாடு இருக்குது, அது தேவன் கொடுத்த கட்டளை பிரகாரம் நடக்கும்லாமா. ஹல்லேலூயா. இப்போ ரெண்டு ஒரு கட்டுப்பாடு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. 2 மாற்றி குறைக்கிறாங்க. தேவவசம் ஸ்தோத்திரம் உண்டாக. சிலதை என்ன பண்ணுறாங்க தெரியுமா? உலக வாழ்க்கை உலக சட்டத்து பிரகாரம் கரெக்டாக இருந்து நாங்கள் ஒழுங்காக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறாங்க. யாருக்கு ஒழுங்காக இருக்கீங்க? உலகத்துக்கு தான் ஒழுங்காக இருக்கிறீங்க. தேவன் ஒழுங்காக இருக்கிறீங்களா? இல்லை. உலக வாழ்க்கை சட்டப்படி நடந்து கொண்டு பெர்ஃபெக்ட், நாங்கள் எல்லாத்தையும் சின்னமாக இருக்கிறோம் அப்படிம்பாங்க. அது உலக காரியங்களில் நீ சின்னமாக இருக்கிறீங்க. ஆவிக்கு வாழ்க்கையில் நீ சின்னமாக இருக்கணும்னா, ஆவிக்கு வாழ்க்கை பெர்ஃபெக்டாக இருக்கணும்னா, நீங்கள் சரியாக இருக்குன்னு சொன்னால் தேவன் கொடுத்த கட்டளைகளை நீங்கள் என்ன செய்யுங்க? கட்டப்படிங்க. நீ தேவனுடைய பிள்ளையை நிரூபிச்சு காட்டுங்க. தேவன் தான் கீழ்ப்படுத்தின்னு காட்டுங்க. தேவனுடைய பக்தியுள்ள பையன் அவனோட சார்ந்திருக்க நீ நிரூபிச்சு காட்டுங்க. இது தேவன் கொடுத்த கட்டுப்பாடு மூலமாக நிறைவேற ஒரு காரியம். தேவவசம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆகையினால உலக காரியங்களில் எப்படி கட்டுப்பாடு கொண்ட சட்டம் இருக்குதோ, அப்படியே ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நம் கட்டுப்பாடு வந்தது சில கட்டளைகள். சட்டம்ன்றது இங்கே தேவன் கொடுத்த கட்டளைகள். இதிலே நாம் கட்டுப்பாடாக இருந்தோமானால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் சிறந்து விளங்குவோமாக. சில பேர் கட்டுப்பாடுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது தான் அந்த மனிதன் தன்னை கீழே வைக்க முடியாத கட்டுப்பாடு வச்சிருக்கிறாங்க. வேற வசனம் அதிலே காட்டுது. வாசிக்கலாம். எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 28 வாசிக்கலாம். இன்னொருத்தர் ஏசாயா 8:12 வாசிக்கலாம். எசேக்கியேல் 22:28 வாசிங்க. அபத்தமானதை தரிசித்து பொய் சாஸ்திரத்தை அவருக்கு சொல்லி பாருங்க சொல்லிட்டு 28 வாசிக்கலாம். 28 வாசிக்கலாம். அப்ப 25 வாசிங்க.
பாருங்க எப்படி கட்டுப்பாடு பண்றாங்க தெரியுமா? கட்டுப்பாடு பண்ற வாசிக்கலாம். தீர்க்கதரிசி கட்டுப்பாடு பண்றார்கள். ஆத்துமாக்களை அவர்களை பட்சிக்கிறார்கள். பாருங்க கட்டுப்பாடு சொல்லி தீர்க்கதரிசி என்ன செய்யறாங்க? ஆத்துமாடுன்னு சொல்றாங்க. சுரண்டுறாங்க. ஒரு வித்தியாசமான கட்டுப்பாடாக இருக்குது. இது கட்டுப்பாடே கிடையாது. எல்லாம் புரிஞ்சுக்கணும். நான் ஏன் எடுத்தோட இன்ட்ரோடக்ஷன் 2 பாயிண்ட் பிரித்து காமிச்சேன். உலக கட்டுப்பாடு வேற, ஆவிக்குரிய கட்டுப்பாடு வேற. இங்கே என்ன செய்கிறாங்க தெரியுமா? தனக்கு கீழ்ப்படிஞ்சிருக்க ஆவிக்குரிய கட்டுப்பாடுன்னு சொல்லி உலக வாழ்க்கையை என்ன செய்யறாங்க? இவங்க பறிச்சுக்கிறாங்க. உலக வாழ்க்கையை இவங்க பறிச்சுக்கிறாங்க. இவங்களுக்கு செய்யணும்னு சொல்கிறாங்க. சில இடங்களில் சில ஊழியர்கள் அப்படி தனக்கெல்லாம் ஊழியர்கள் அப்படி அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. கட்டுப்பாடு சொல்லி அவங்கள ஒரு வளர்ச்சி இல்லாமல் பண்ணிட்டாங்க. சில கட்டுப்பாடுனா சில இடத்துல பார்த்தீங்கன்னா கேவலமாக இருக்கும். நாங்கள் ஒருத்தர் சேலத்துக்கு போயிருந்தோம். ஒரு 8 பேரோட சேலத்தில் இறங்கணும். ஒருத்தர் ஐயா அப்படின்னாரு. நம்ம சீனியர்கிட்ட நம்ம சீனியர் யாருன்னு தெரியும். உடனே அவர் அப்படியா அவர் 5 ரூபா கொடுத்தாரு. ஒருத்தர் போனார், பார்த்துக்கு போனார். அடுத்த ஒருத்தர் ஐயா அப்படின்னாரு. இவருக்கு 5 ரூபா கொடுத்தாரு. நேராக போனார். சேலத்தில் இறங்கி இங்கேருந்து பிரயாணம் பண்ணி 3 நாள் பாத்ரூம் போகிறது. ஒரு முதல் ஊழியர் போனார். சீனியர் 5 ரூபா வாங்கிட்டு போனார். பின்ன ஒரு 3-4 பேர் போயிட்டார். எங்கேயா வரிசையாக கேட்டுக்கிட்டு போகிறாங்க, பாத்ரூம் போகிறாங்க. இல்லை பாத்ரூம் போகிறது அவர் கேட்டால் சென்ட்ரல் பஸ்ஸை கேட்டால் போகலையா அப்படின்னாரு. இங்கே அப்படி தான் அப்படின்னாரு. ஸோ பார்வை பார்த்தாரு. வருஷம் சோத்திரம் இல்லாதாங்க ஒரு ஜெயங்கொண்டம் போனோம். அதாவது இங்கே குமராட்சி போனோம். போகிற ஜெயங்கொண்டம் 10 நிமிஷம் வண்டி இருப்பாங்க. ஐயா எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு. இறங்கணும் சாப்பிடுங்க, இறங்கணும் நல்லா சாப்பாடு சாப்பிட்றோம் அப்படின்னு. இல்லை மற்றவங்க ஜிங்கனா கட்ட பாருங்க வேணா ஐயா எனக்கு பசிக்குது அப்படின்னு. இல்லை பிரதர் இறங்கணும் சுட சாப்பிடுங்க அப்படின்னாரு. அங்கே ஒரு 7 பேர் இருக்கிறோம். அவங்க ஒத்து வாய் திறங்க முடியல. எல்லாம் எனக்கு மூத்தவங்க. கிண்டி விட்டாலும் புரிய மாட்டேங்குது. ஒரு சிக்னல் காமிச்சா காலை மிதிச்சாலும் சாப்பாடு கேட்க முடியல. சரிங்க வண்டி 10 நிமிஷம் நிற்குமா, நான் 2 வடை ஒரு டீ மட்டும் சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. இது எல்லாத்துக்கும் அந்த திட்டு. 2 வடை பிரதர் சூடாக சூடாக போடுறாங்க. சாப்பிட போகிறேன். கீழே இறங்கிட்டேன். சரி எல்லாத்தையும் இறங்கி எல்லாம் ஆளுக்கு ஒரு பூரி சாப்பிட்டு எல்லாம் முடிச்சேன். வண்டி 2 பேர் சொல்கிறாரு ஒருத்தர், அந்த வேலை நீங்கள் ஐயா பெருமிஷன் கேட்டீங்க என்னையா ரொம்ப டயர்ட் பண்ணி பசி வாயிலாம் நான் ஆரம்பிச்சிட்டேன். அதான் வாய்த்தமே சொல்ல வேண்டியது. இன்னொரு அந்த வேலை நீங்கள் சொன்னீங்க என்ன மூத்தது அவர் சுகர் அந்த வேலை நீங்கள் சொன்னீங்க கைகாலம் நடுங்க சொன்னேன். யோ இது என்ன கட்டுப்பாடு? இது என்ன கட்டுப்பாடு? என்ன பாருங்க கட்டுப்பாடு சொல்லி நம்மளை பருந்து வைக்கிறதுக்கும் தனக்கு கீழே தயவுசெய்து இந்த மாதிரி கட்டுப்பாடு நீ ஆவிக்கிற கட்டுப்பாடு நினைச்சாங்கன்னு சொல்லுவாங்க. ஆவிக்கிற கட்டுப்பாடுங்கிறது என்ன அப்படின்னா தேவனோட கட்டளைக்கு நீ கீழ்ப்படிந்து அவர் தான் கீழ்ப்படிந்திருக்கிறேன், அவர் தான் சார்ந்திருக்கிறேன், அவரே பக்தியா இருக்கிறேன், அவரோட பிள்ளைகளை நிர்வகிக்க அந்த கட்டுப்பாடு தவிர மறுபடியும் இன்னொரு இடத்துல போய் அடிமையா இருக்கிற இந்த கட்டுப்பாடு இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆவிக்கிற வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கு. இப்போ நான் பிரதர் ஒரு வேலை சொல்றேன் அப்படின்னா அது வசன பிரகாரம் சொல்லதான் நீங்க செய்யணும். எனக்கு யூ ஆர் நாட் சர்வன்ட் ஃபார் மீ. ஏன்னா நீங்கள் எனக்கு வேலைக்காரங்க நான் சொன்னதான் செய்ய அவசியம் இல்லை. ஆனால் தெய்வீக கட்டுப்பாட்டை நான் சொன்ன நீங்கள் செய்யுங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நான் தேசத்துக்கு உள்ளாவே உங்களுக்கு தேசத்துக்கு உட்படுத்த இப்படி தான் இருக்கணும். அதை விட்டு போட்டு நான் எனக்கு இங்கே வந்துட்டு நான் செஞ்சுதான் அப்படின்னு பார்த்தும்போது இவங்க கேட்குறாங்க, சாப்பாடு அவங்களுக்கு கேட்குறாங்க. இன்னொரு இங்கே பெரிய விஷயமா இருந்துச்சு. எல்லாத்துக்கும் இந்த ஹோட்டலில் என்ன பண்ணுற விசேஷம் அப்படின்னா ஐயா இந்த ஹோட்டலில் லாபான் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு. லாபான்னா அது பாருங்க நல்லா இருக்கும். டோட்டலாக உள்ள முட்டையை வச்சு அப்படி மூடி கொடுப்போம். அருமையாக இருக்கும் பாருங்க. அப்படியா சொல்லுங்க 8 லாபான்னு சொல்லிட்டோம். 11 லாபான் சார். ஆமாம் அன்றைக்கி அல்மேசியா அன்றைக்கி கொடுத்தார். 11 லாபான் எல்லாத்துக்கும் சாப்பிட்டேன். எல்லாம் கை வச்சாச்சு. எல்லாத்துக்கும் லாபான் வந்துட்டு அது சுட சாப்பிட்டா நல்லாயிருக்கும். எல்லாரும் அப்படியே போய் உட்காந்துருக்காங்க. எல்லாரும் உட்காந்துருக்காங்க. தலை சாப்பிடுறியா தலை எடுத்து வாயில் ஒன்று வச்சாலும் வைப்பாங்க. அப்படியே பார்த்தேன். தூத்துக்கார் இருந்தார். சாப்பிடுமையா அப்படின்னாரு. என்னோட சோத்திரம் நிறுத்திச்சு வாயில் வச்சுட்டேன். இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு பசி வரணும், தேவனை சோத்திரம் தரணும் அப்படின்னா இவருக்கு ஒரு மாதிரி ஆகி போச்சு. என்ன இப்படி அவமானப்படுத்திட்டான்னு இதை போட்டு ரொம்ப ஒரு கஷ்டப்படக்கூடாது. பசிச்சா சாப்பிட போகிறோம். அவர் சாப்பிட முதல் வாயை வச்சா தான் வைக்கணுமா. இதில் என்ன பண்ணுவாங்க எல்லாம் சொல்லிட்டு பெரியா கொடுத்தா பெரிய முன்னாடி யாரும் பெரிய சாப்பிட்றதுக்கும் இவங்க பெரிய பேரை போட்டு இவங்க நினைச்சிருது குழுகாயிரு தேவடி வசம் சொல்லிட்டாங்க. இந்த வர கட்டுப்பாடு சொல்கிறது இந்த வசத்தை எடுத்து வச்சுக்குவாங்க. அவன் தனக்கு கீழே இருக்க முடியாத புரிய முடியாத கட்டுப்பாடு அல்ல. அதுதான் வசனம் சொல்லப்படும். இப்போ வாசிங்க ஏசையால
8:12 வாசிங்க. ஏசாயா 8:12. தேவ பிள்ளைகள் வளரும் பிள்ளைகள் தெரிஞ்சுக்கோங்க. எது கட்டுப்பாடு? ஊழியர் சொல்லிட்டா உடனே செய்ய நினைக்கிறீங்க, தப்பே கிடையாது. ஆனால் தெய்வ வசனத்துக்கு உட்பட்டா இருக்கணும், தேவனுடைய கட்டளைக்கு உட்பட்டா இருக்கணும், தேவனுக்கு கீழ்ப்படிந்தா இருக்கணும். விசேஷமாய் அப்போஸ்தலர் பவுல் சொல்ற பிரகாரமாய் தேவ பக்திக்கு ஏதுவாக இருக்கணும். எல்லாம் எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எதுவோ தேவ பக்திக்கு ஏதுவா இல்லை அப்படின்றார். வாசிக்கலாம். கட்டுப்பாடு என்று சொல்றதெல்லாம் அவர்கள் பயப்படுகிற பயத்தின்படி நீங்கள் பயப்படாமல் கலங்காமலும் சேனைகளின் கட்டளையை பரிசுத்தப்படுங்கள். தேவனுக்கு சோத்திரம் உண்டாதாக. என்ன அர்த்தம் பார்த்தீங்களா? அவங்க கட்டுப்பாடு சொல்லாதீங்க. அவங்களுக்கு பயந்து செய்றீங்க, அது கட்டுப்பாடு இல்லை. அவங்க பயந்து செய்வது ஒரு அடிமைத்தனம் தான். பயந்து செய்து கட்டுப்பாடு இல்லை, அது தெய்வீக கட்டளை இல்லை. தேவனையே பரிசுத்தம் பண்ணணும். கத்திரவசம் சோத்திரம் உண்டாக. தேவனுடைய பரிசுத்தத்தை ஃபாலோ பண்ணிக்கிறேன். அதனால இங்கே கட்டுப்பாடு என்று சொல்றது என்ன அப்படின்னா, தேவனுடைய கட்டளையாம். இது செய், இதை செய்யாதுங்க. இந்த கட்டுப்பாடுல வாங்க. இது தேவ பக்திக்கு ஏதுவாக இருக்கும். இது தேவனை சார்ந்து இருக்கிற காரியமாக இருக்கும். தேவன் கீழ்ப்படிவுள்ளதாக இருக்கும். விசேஷமாக தேவனுடைய பிள்ளைங்களை நிரூபிக்கிறதா இருக்கும். தவிர கட்டுப்பாடு சொல்லிட்டு நின்னா போனால் எல்லாம் அவரே பார்த்துக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. எல்லாம் நமக்கு செய்யறதுக்கு தகுதி கிடையாது. எல்லாரும் அன்பில் நமக்கு அதிகாரம் இருக்குது, ஆனால் எல்லாம் நமக்கு தகுதியாக இருந்துறாரு. நமக்கு தகுதியானதான் நம்ம செய்ய முடியும். தேவவசம் சோத்திரம் உண்டாத யோசிச்சு பாருங்க. நமக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை சேவ் பண்ணுவாங்க அர்த்தம், அப்படி தானே? ஆம்பளை பிள்ளை சேவ் பண்ணலாங்கிற அனுமதி இருக்குது அப்படின்னா எத்தனை வருஷம் சேவ் பண்ணுவான்? ஒரு 18 வயசு வரை சேவ் பண்ணுவான். அவன் 9 வயசில் போய் ரேஸை கொடுத்து சேவ் பண்ணுவானா? அது தகுதியா? கிடையாது. அப்போ அவனுக்கு என்ன செய்யுது? ஃபியூச்சர் அவனுக்கு அத்தாரிட்டி இருக்குது, ஒரு அனுமதி இருக்குது, ஆனால் அவனுக்கு அது தகுதி இல்லை. அப்போ அதை செய்ய முடியாது, அப்போ செய்யக்கூடாது. தேவவசம் சோத்திரம் இல்லாத அதே மாதிரி தான் அவர் சொல்ல வர்ற. எல்லா சாதனைக்கும் எனக்கு அதிகாரம் இருக்குது, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாது. எல்லா சாதனையும் எனக்கு அதிகாரம் இருக்குது, ஆனால் எல்லாம் எனக்கு பக்தி தேர்தலாக இருக்காது. வாரம் செய்கிறோம், பலப்படுத்துகிறோம், சாப்பிட்றோம், போகிறோம், எல்லாம் எனக்கு அடுத்தது இருக்குது. ஆனால் பக்தி தேர்வாக தான் அது எனக்கு செய்ய முடியும். பக்தி தேர்வு அதை செய்யாது. தேவவசம் சோத்திரம் இல்லாத. ஆகையினாலே இந்த 2 காரியங்கள், 2 வசனம், தேவன் கொடுத்த கட்டளையும் பார்த்துக்கோங்க, அப்போஸ்தலர் கொடுத்த விளக்கத்தையும் பார்த்துக்கோங்க. இந்த 2 சேர்ந்ததில் என்ன தெரியுது அப்படின்னா, கிறிஸ்துவ ஜீவிதத்திலே கட்டுப்பாடு ரொம்ப அவசியம். அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கட்டுப்பாடு ரொம்ப அவசியம். இந்த கட்டுப்பாடு என்று சொல்றது, ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டுப்பாடு என்று சொல்றது, அந்த சட்டம் என்று சொல்றது தேவன் கொடுத்த கட்டளையாகும். இதப்படி நடக்கிறதும் இதப்படி செயல்படுவதும் ஒரு பக்திக்கு எதை உண்டாக்கும். தேவனுடைய பிள்ளைகளை சொல்லி நிரூபிக்கும், தேவனுக்கு கீழ்ப்படுத்திற்கு ஒரு ஆதாரமாக்கி காட்டும். தேவவசம் சோத்திரம் இல்லாத இதே தான் நம்ம செய்ய வேண்டும். இதில் நம்ம காரியமாக இருக்க வேண்டும். இந்த காரியத்தை நீங்கள் தேவ பிள்ளைகள் புரிஞ்சு நடந்துக்கோங்க. அதனால கட்டுப்பாடு நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த கட்டுப்பாடு எல்லா இடத்துலையும் நம்ம காணப்பட வேண்டும். முதல்ல பாருங்கள், இந்த பக்தி உள்ள காரியத்தை பார்ப்போம், பின்பு அந்த கட்டுப்பாடு உள்ள காரியத்தை பார்ப்போம். அதாவது இந்த கட்டளை கை போடுறதுனால இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த கட்டுப்பாடு நமக்கு எவ்வளோ இதாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள், ஒரு பெனிஃபிட்டாக இருக்குன்னு பாருங்கள். இந்த கட்டுப்பாடுனால என்ன பெனிஃபிட், வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். வாசிக்கலாம். சங்கீதம் 119 104 வாசிங்க. 119 எழுதினா இந்த கட்டளையோட மகிமையை மேன்மையை நீங்கள் பார்க்கலாம். 119 தரவு பண்ணி வைங்க. பெரிய அதிகாரம் தான், ஆனால் நிறைய விஷயங்கள் இருக்குது. வாசிக்கலாம். பாருங்க, உங்கள் கட்டைகளை நான் என்ன செஞ்சேன்? உணர்வடைந்தேன், தெளிவடைஞ்சேன், ஒரு கிளாரிட்டியான கர்த்தர் இந்த கட்டளை கொடுத்தது தான் எனக்கு தெரிஞ்சது. ஓ, இது நன்மை தீமையான படமா? இது நம்ம சாப்பிட்ற படமா? இது ஆவிக்கிற படமா? இது மாம்சத்துக்கு படமா அப்படின்னு எப்போ தெரிஞ்சுது? கர்த்தர் கட்டளை கொடுத்ததுக்கப்புறம் இது தின்னு இது திங்கான்னு சொல்லும் போது புரிஞ்சுது. இல்லைட்டா நம்ம 10-11 நினைச்சிருப்போம், அதை சாப்பிட்டுருப்போம். அப்போ கர்த்தர் ஒரு கட்டளை எதுக்கு கொடுக்குறது தெரியுமா? எதுக்கு கொடுக்குறாங்க? நாம உணர்வடைஞ்சு தெளிவடைஞ்சு. கட்டளைங்கள்லாம் அதாவது கட்டளைங்கிறது நம்ம இப்போ பார்க்குற ஸ்டைல் பிரகாரம் என்ன அப்படின்னா, என்ன ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், என்ன ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நான் பார்க்குறோம். அதாவது ஒரு கண்ட்ரோல் பார்க்குறோம், ஒரு கட்டுப்பாடை பார்க்குறோம். இந்த கட்டுப்பாடுனால நமக்கு என்ன உண்டாகுது? ஒரு உணர்வு அடைகிறோம். பெரிய பெனிஃபிட்டுங்க. நமக்கு ஒரு தெளிவு உண்டாகும், ஒரு கிளாரிட்டி உண்டாகும். இப்போ 104 வாசிங்க. 100 வாசிங்க. இப்போ 100 உங்களுடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கப்படியால் you are brilliant, you are intelligence.
நீங்க தேவ கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னா, கிறிஸ்துவ ஜீவிதத்துல நீங்க ஒரு கட்டுப்பாட்டுல இருக்கிறீங்கன்னா, you are the intelligent boy. Hallelujah. Hallelujah. 6ல 4 போனா மிச்சம் 2. You are intelligent. அந்த இன்டெலிஜென்ஸ் இல்ல. என்ன? அந்த இன்டெலிஜென்ஸ் சொல்லல. தேவனுடைய வசன பிரகாரம் நடக்கிறவங்களுக்கு என்னது? பெரியவங்களோட நீ என்னவா இருக்கு? நம்ம என்னவா இருக்கிறோம்? ஞானவானா இருக்கிறோம். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய மேன்மை பாருங்க. வயசுல சின்னவராக இருக்கலாம், பெரியவராக இருக்கலாம், வாசப்படி நடந்தா அவர்கள் இன்டெலிஜென்ஸ், அவங்க ஞானம் உள்ளவர்கள் என்று சொல்லி பார்க்க. 2வது பெனிஃபிட். 3 அடுத்த வருஷம் 103 வாசிக்கலாம். 101 தேவதோசா சோத்திரம் இங்க ஒரு கண்ட்ரோலை கொண்டு வரார். வசனத்தை கட்டளையில காத்து நடக்கும்படியாக ஒரு கண்ட்ரோலை கொண்டு வராரு. ஏங்க கண்ட்ரோல் கொண்டு வராரு? அந்த ஆவிக்கு ஜீவிதத்தில் வளர்ந்து பெறும்படியாக கொண்டு வராரு. பிற்பாடு தான் போட்டுக்கிறாரு. நான் இதனால் என்ன செஞ்சேன்? உணர்வடைஞ்சேன். நான் கண்ட்ரோல் பண்ணலன்னா, ஒரு வசனப்படி நடந்து என் ஆவிக்கு வாழ்க்கையில நான் ஒரு கண்ட்ரோலுக்குள்ள இல்லைன்னா, ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லைன்னா, நான் உடவையே அணைச்சிருக்க முடியாது. என் கால்களை விலக்கி நான் என்ன செஞ்சேன்? சில காரியங்களுக்கு விலக்கி வைத்து வந்து ஒரு கண்ட்ரோல் இருந்தாலும், ஒரு கட்டுப்பாடு இருந்தனால என்ன நான் என்ன செஞ்சுட்டேன்? ஒரு ஐ ஹேவிங் காட் கிளாரிஃபைட், ஒரு கிளாரிட்டி எனக்கு கிடைச்சிது. நான் உணர்வடைஞ்சேன் அப்படின்னா என்ன சொல்றாங்க? சங்கீதக்காரர் சொல்றாங்க. இப்படியே வாசிக்கலாம். அது 65 வசனம் வாசிங்க. சங்கீதம் 65, அது 119 65. என்ன கட்டுப்பாட்டில் வைத்துக்கிறாரு? ஒரு மனுஷன் கட்டுப்பாடு, தேவ கட்டுப்பாட்டில் இருக்கிறான், ஆவிக்குரிய கட்டுப்பாட்டில் இருக்கிறான், ஆவிக்குரிய வாழ்க்கையில் கட்டுப்பாட்டில் இருக்கிறான்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? உறுதியா அப்படின்னு காலையில் ஜெபம் பண்றதுனால இல்லை. அது மாத்திரம் இல்லை, தேவனுடைய கட்டளை வசன பிரகாரம் நினைச்சணும் நடந்திருக்கணும். ஒரு வசனத்தை நீ என்றாய் தேவனே, ஒரு வசனப்படி என்னை நன்றாய் நடத்தினேன், என்னை கட்டுப்பாட்டில் வைத்தீர், உங்களுடைய கட்டளை கடைப்பிடிக்க எனக்கு செய்து அப்படின்னு அருமையான ஒரு சாட்சியாக சொல்றதை பார்க்கிறோம். முதல்ல கண்ட்ரோல் பண்ணார், சில காரியங்களுக்கு காலில் விளக்கினார், அப்புறம் இன்டெலிஜென்ஸ் ஆனார், உணர்வடைஞ்சார். இப்போ என்ன சொல்றாரு? டிக்ளேர் பண்ற சாட்சியா, ஒரு வசனத்து பிரகாரம் என்னை நன்றாக நடத்தியது, உங்கள் கட்டளை நன்றாக நடத்திய என்ன ஆவிக்கு கட்டுப்பாட்டிலே என்னை வைத்தி. வசனம் சோத்திரம்னாக தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு நாட்களில் நடக்க யூ ஹேவ் பின் கண்ட்ரோல் பை ஜீசஸ். யூ ஆர் கண்ட்ரோல் பை ஹோலி ஸ்பிரிட். வசனப்படி நடக்க தான் தெரியும் நீங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கீங்க. வசனத்தை மீறி பண்ணி பாருங்க, நீங்கள் தாந்தோண்டியமாக நடக்கிறீங்கன்னு தெரியும். தேவவசனம் சோத்திரம் உண்டாதாக. ஆகையினால வசனப்படி நடக்கிறது தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குதா அர்த்தம். மறுபடியும் சொல்றேன், தேவஜனெல்லாம் அறிஞ்சுக்கொள்ளுங்க. வசனத்துப்படி நடக்கிறது தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறீங்க, ஆவிக்குரிய கட்டுப்பாட்டுல இருக்கிறீங்க, ஆவிக்குரிய கட்டளையில் இருக்கீங்க, ஆவிக்கு சட்டப்படி இருக்கிறீங்க, தேவனுக்கு பிள்ளைகளா இருக்கீங்க, தேவனுக்கு கீழ்ப்படிகளா இருக்கிறீங்க, தேவ பக்தி உள்ளதா இருக்கிறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. அதே 56 வசனம் வாசிக்கலாம். 119 56. 40 கட்டளை கை கொண்டபடியால் இது எனக்கு கிடைத்தது. ஹல்லேலூயா. இன்டெலிஜென்ஸ், உணவு இதெல்லாம் எப்படி கிடைச்சதுங்க? தேவசனத்தை கை போடும்படியாக கிடைச்சது. அப்படி 119 அதிகாரம் முழுவதும் வசனத்தின் மேன்மை சொல்றது. உங்கள் வசனம் என் காலுக்கு தீபம், வாலிபன் எதனால் தன்னை காத்துக்கொள்ள உன் வசனத்தின் தானே. எல்லாம் வசனம் 119. நீ வசனத்தை வந்து தேவ வசனத்தின் மேன்மை நல்லா வாசிங்கன்னா 119 ஃபுல்லாக வாசிங்க. பெரிய அதிகாரம், திரும்ப வாசிங்க. வசனத்தோட கத்துடைய கட்டளை, வசனத்தோட மேன்மையை நீங்கள் அறிஞ்சிக்கலாம், அந்த கட்டுப்பாடை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அந்த வசனத்தோட இருந்தீங்கன்னா யூ ஹேவ் பீன் கண்ட்ரோல்ட் பை ஜீசஸ் கிரைஸ்ட் அண்ட் ஹோலி ஸ்பிரிட். ஆனால் இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? பாதி வசனம், பாதி ஊழியர் வார்த்தை, பாதி அம்மாவோட வார்த்தை, பாதி பக்கத்து வார்த்தை, பாதி பாஸோட வார்த்தை, எல்லாம் மிங்கிள் பண்ணி சாம்பாராக வச்சுக்கிறோம். நம்மளோட ஆவிக்கு வாழ்க்கையில் கட்டுப்பாடு எப்படி இருக்கு? காலையில் அவன் சொன்னால் நம்ம கேட்குறோம், சாயங்காலம் இவன் சொன்னால் கேட்குறோம். இப்படி வரிசையாக காலையில் 8:45 உபகாரம் சொல்கிறோம்லாம் கேட்டுருக்கோம். அதை பிரித்து வையா, நீங்கள் பிரித்து வை, அதை பிரித்து வை. சட்டம் என்ன செய்யும்? அது செஞ்சு தான் ஆகணும், இல்லைன்னு நீங்கள் இருக்க முடியாதுங்க. அது பிளேடு அது தனியாக வை, இதை அங்கே வையே, மக்கும் குப்பை மக்கள் அதை பிரித்து வை, ரூல்ஸ் தான் இங்கே அப்படின்றார். அப்போ அதை கொண்டு ஆவிக்கு சரி, அப்போ நான் அந்த அவங்க சொன்னால் அப்படி கீழ் படிச்சுட்டேன். அப்போ நான் வந்து ஆவிக்கு வாழ்க்கையில் நினச்சிட்டேன், சரியாக கட்டுப்பாடு நினச்சிக்காங்க. அது உலக வாழ்க்கையில் சட்டத்துக்கு பர்ஃபெக்டாக இருக்கீங்க, ரைட், அவ்வளோதான். அதோட நிறுத்திடும். எல்லாம் போட்டு கம்போஸ் பண்ணி அதை இங்கே சேர்த்து இங்கே அங்கே சேர்த்து ஸ்கூலில் ரூல்ஸ் எடுத்து வீட்டில் ஃபாலோ பண்ணுறாங்க, வீட்டில் எடுத்து ஸ்கூலில் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ டீச்சர் சட்டம் போட மாட்டாங்களா? வீட்டில் ரூல்ஸ் ஸ்கூலில் ஃபாலோ பண்ணால் சிக்கல் தானே ஆகும்.
ஸ்கூல் வீட்டில் பார்த்தா வீட்டில் பேரண்ட்ஸ் பார்க்க என்ன பிள்ளை வித்தியாசமாக நடக்குதுங்க அப்படின்னா ஏன்னா அது ஸ்கூலோட ரூல்ஸ் தான். வித்தியாசமாக ஏதாவது டைலாக்காக இருந்து விடுறாங்க. நசை அப்படின்ற புதுசாக ஒரு வார்த்தை பழகி வந்திருக்காங்க. தமிழ் எங்கே எந்த நசையாக இருக்கு அப்படின்னா நீ சரியான பாண்டை அப்படின்னா ஏதோ பாண்டை நசைலாம் எங்கேருந்து வருதுன்னு தெரியல. அது ஸ்கூலில் அந்த டைலாக்கு பொருந்தும், இங்கே பொருந்துமா? கெட்ட வார்த்தை என்ன பண்ண முடியும்? எவனும் தெரியும் எவனுக்கு அந்த ஒரு அர்த்தம் தெரியுமா? உன் அம்மா பார்த்து நீ சரியான பாண்டை அப்படிங்க. அவள் என்ன பெரிய ஒரு தமிழில் பெரிய பண்டிட்டு மாதிரி அவள் உடனே நீ தான் பாண்டாங்க அவள் திருப்பி ஏதோ பெரிய கவிஞர் மாதிரி. அப்புறம் நீ சரியாக நசங்கிற அப்படின்னா நசனை என்னன்னு எனக்கு புரியல. நசனை பூம்பர்னு நினைக்கிறேன் இருந்து பேசுகிறேன். முன்பஸ் எல்லாம் தெரியும் சீக்கிரம் தொந்தரவு பண்ணுறேன். அதுதான் அர்த்தம் வச்சுருக்காங்க கையில். அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸாக நசன் சொல்லுவாங்க போடுறது. இந்த மாதிரி அங்கோட அதாவது நான் என்ன சொல்கிறேன், குழப்பாதீங்க. ஆவிக்கிற வாழ்க்கையில் கட்டுப்பாடையும் உலக வாழ்க்கையில் கட்டுப்பாடு தயவு செய்து டோன்ட் மிங்கிள். அதை தனியாக செப்பரேட்டாக ஃபாலோ பண்ணிங்க, இதை செப்பரேட்டாக ஃபாலோ பண்ணிங்க. இதை அதாவது உலக சட்டத்துக்கு கீழே கட்டுப்பாடு இருந்து நீ அதாவது இந்திய பிரஜை, அதாவது இந்திய சட்டத்துக்காக கரெக்டாக இருந்து நீ இந்திய பிரஜை, இந்தியா கீழ்படிஞ்சிருக்கிறேன், இந்தியா சார்ந்திருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நிரூபிச்சுக்கோங்க. அது ஓகே, 100 மார்க்ஸ். ஆவிக்கிற வாழ்க்கையில் கட்டுப்பாடு இருக்குன்னு சொல்லிட்டு ஆவிக்கிற சட்டமாக தேவோட கட்டளை கை கொள்ளுங்க, தேவோட பக்தியாக இருக்குன்னு நிரூபிச்சுக்கோங்க, தேவோட பிள்ளைகளாக இருக்குன்னு நிரூபிச்சுக்கோங்க, தேவோட கீழ்ப்படிகளாக இருக்குன்னு சொல்லி நிரூபிச்சுக்கோங்க. இது ஆவிக்கிற ரெண்டும் கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. தேவசம் சூத்திரம் இல்லாத இப்போது இதை பக்தி உள்ள வாழ்க்கையில் இந்த வசனம் உணவோட பெனிஃபிட்டே நம்ம பார்க்குறோம். ஆவிக்கு வாழ்க்கை இப்போ விஷயத்துக்கு வருவோம். தெளிவுரை என்ன அப்படின்னா, இந்த கட்டுப்பாடை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறோம்? கர்த்தர் கட்டளை கொடுத்துட்டார், அதை எப்படி ஃபாலோ பண்ணால் நம்ம கட்டுப்பாடில் இருக்கணும்னு சொல்லிட்டோம். அதனால் என்ன பெனிஃபிட் ஆகுதுன்னு சொல்லிட்டோம். எப்படி இதை மெயின்டைன் பண்ணுறது? கர்த்தர் சூத்திரம் உண்டாதாக ஆவிக்குரிய வாழ்க்கையை வச்சு தான் நீங்கள் என்ன செய்யணும் உங்கள் வாழ்க்கையில். அதாவது நமக்கு எப்போவுமே ஆவிக்கிற வாழ்க்கையை டிஸ்டர்ப் பண்ணுறது என்ன தெரியுமா? ஆவிக்கிற கட்டுப்பாடை டிஸ்டர்ப் பண்ணுறது என்னன்னா மாம்சக்காரியம். ஆவிக்கிற வாழ்க்கை எல்லாத்தையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணுறது மாம்சக்காரியம் இல்லை. ஆனால் டிஸ்டர்ப் பண்ணுறதுன்னு நீ என்ன ஆவிக்கு வாழ்க்கை செய்ய நினைக்கிறீங்களோ அதை செய்யாமல் பண்ணுறது மாம்சோட காரியம். பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த டிஸ்டர்ப் பண்ணுற அந்த மாம்ச காரியங்களை எப்படி மேற்கொண்டு ஆவிக்கு வாழ்க்கை கட்டுப்பாடு இருக்குது அப்படின்றது தான். அப்போ அது எப்படி மேற்கொள்ளணும்னா ஆவிக்குரிய காரியங்களை வச்சு அந்த மாம்ச காரியம் சொன்னீங்க ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வரணும். தேவவசனம் சோத்திரம் இல்லாத கலாத்தியர்கள் போட்டு வாசிக்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16 வாசி. ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். கர்த்தர் சோத்திரம் உண்டாதாக. அப்போ ஆவிக்குரிய காரியங்களை வச்சுதான் நம்ம என்ன செய்ய முடியும்? இந்த மாம்ச இச்சையை என்ன செய்ய முடியும்? தோக்கடிக்க முடியும். ஆவிக்குரிய காரியங்களை வச்சுதான் இந்த மாம்சத்தின் மூலமா டிஸ்டர்ப் பண்ற அந்த மாம்ச இச்சையை நம்ம என்ன செய்யலாம்? ஒரு கட்டுப்பாட்டுல எடுத்து வரலாம். சில இடத்துல மாம்சம் சொன்னால் ஆவி கேட்குற மாதிரி கொண்டு போய் விட்டாங்க. அப்புறம் மாம்சம் என்ன கேட்குதோ உடனே ஆவியில் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாதுங்க. ஆவிக்கிற காரியங்கள் என்ன செய்ய முடியும்? மாம்சத்தை கட்டுப்படுத்த முடியும். தேவோட கட்டளை பிரகாரம் நீங்கள் செய்யும் போது தான் மாம்சத்தை நிச்சயம் கட்டுப்படுத்த முடியும். தேவோட கட்டளை பிரகாரம் வார்த்தை நடக்கும்போது தான், அவர் வசனத்தை கை கொடுக்கும்போது தான் நீ மாம்ச கருத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போ இந்த டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய இந்த ஃப்ளஷ் ஆக்டிவிட்டிஸ், இந்த மாம்ச ஆக்டிவிட்டியை எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்கன்னா த்ரூ த லார்ட்ஸ் வேர்ட். கர்த்தருடைய வசன பிரகாரம் தான் நீங்க அதை கண்ட்ரோல் பண்ணுவீங்க. இது இந்த தெளிவோட சாராம்சமாகும். அப்போ எல்லா காரியத்தையும் ஆவிக்குரிய அந்த கட்டுப்பாட்டை வைத்துக்கொண்டு தேவனுடைய வார்த்தைகளை கட்டளைகளை வசங்களை வைத்துக்கொண்டு தேவ பக்தியுள்ள பிள்ளைகளை காண்பித்துக் கொண்டு தேவன் கீழ்ப்படுத்திருக்கன்னு காண்பித்துக் கொண்டு தேவனுடைய பிள்ளைகளை காண்பித்துக் கொண்டு தம்மோட மாம்சம் நடக்கிற எல்லா கிரிகளையும் செய்யணும், கண்ட்ரோல் பண்ண வேண்டும். இப்படி தான் நீங்கள் என்ன செய்ய முடியும்? அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் உள்ள ஒரு மேன்மை அடைய முடியும். கர்த்தர் சோத்திரம் உண்டாதாக. அப்போ இந்த காரியத்தில் ஒரு கண்ட்ரோல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் கட்டுப்பாடை எப்படி மெயின்டைன் பண்ணணும்னா ஒரு அடக்கம், அது ஒரு அது மாம்சத்தில் ஒரு அடக்கம் நமக்கு வேண்டும். அந்த இச்சையின் அடக்கம் நமக்கு வேண்டும். பாருங்க, இது ஒரு விஷயம் இருக்குது. அப்படின்னா அந்த மாம்ச இச்சை அப்படின்றது ஒன்று மட்டுமல்ல, மாம்ச இச்சை நிறைய இருக்குது. அதாவது நீ வாசிக்கலாம் 1 பேதுரு 2 யோவான் 2:16 வாசிங்க.
அதில் இந்த மாம்ச கிரியைகள் என்னென்ன இருக்குது ஃபுல்லாக போட்டிருக்கு. அதாவது உலகத்துக்கு உண்டான கிரியைகள் என்ன இருக்குன்னு போட்டிருக்கு. அது மாம்ச கிரியைகளாகும். அதை கண்ட்ரோல் பண்ணிருக்கு. இந்த ஆவிக்குரிய ஆட்கள் களத்தில் சொல்கிறாங்க ஆவிக்குரிய காரியங்களால் தான் முடியும். வாசிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, மாம்சத்தின் இச்சை, அடுத்து கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை அங்க இருக்கு. பிதானால் உண்டானவைகள் அல்ல. இந்த காரியங்கள்லாம் பிதானால் உண்டானது அல்ல. அதனால அதை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னா ஆவிக்கு அதுக்கு மேலே இருக்கிற பிதாவின் ஆவியோட கட்டளையினால தான் இதை நீங்கள் ஓரங்கட்ட முடியும், ஒரு அடக்கம் பண்ண முடியும். இந்த இச்சைகளை நீங்கள் ஒடுக்க முடியும், ஒரு அடக்கம் கொண்டு வர முடியும். நான் ஸ்ட்ரெயிட்டாக இப்போ மாம்சத்துக்கு ஒரு இன்சைக்கு ஜம்பாக உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். மாம்சத்தின் கிரியை எப்படி இருக்குது அப்படின்னா இச்சையின் பிரகாரம் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குது. மாம்சத்து இச்சைக்குள்ள தான் இருக்கும். ஒரு மாதிரி என்ன இச்சைலாம் கூட கண்கள் இச்சை வேறு இருக்குது. மாம்சத்து கிரியை அது மட்டும் இல்லை, மாம்சத்து கிரியை 5 விதமான கிரியை எப்படி இருந்தேன்னு கண்ணு ஒரு ஒரு கண்ணுக்கு ஒரு கட்டுப்பாடு வேணும், கலிங்கம் போடணும். வாய்க்கு கண்டிப்பாக வேணும், வாய்க்கு கண்டிப்பாக வேணும், காலுக்கு கண்டிப்பாக வேணும், கண்களுக்கு கண்டிப்பாக வேணும். தேடுபசம் சூத்திரம் இல்லாத எண்ணங்களுக்கு கண்டிப்பாக வேணும். எண்ணங்கள் தான் பெருமைங்க போடப்படுது, ஜீவனத்தின் பெருமைன்னு சொல்லி போடப்படுது. எல்லாத்துக்கும் ஒரு கண்ட்ரோல், மாம்சத்துடைய எல்லா ஆக்டிவிட்டீஸுக்கும் ஒரு கட்டுப்பாடு வேணும்னா ஆவியினால தான் நீங்கள் நினச்சி அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போ இந்த அடக்கம், இந்த இச்சை அடக்கம் நமக்கு இங்கே தேவைங்கிறத பார்க்குறோம். தேவசம் சோத்திரம் இல்லாத இது மாத்திரமல்ல, இன்னொரு சரீரத்தில் சில இச்சைகளும் இருக்குது. வாசிக்கலாம், கொஞ்சம் வேகமாக வாசிக்கிற இடத்துல 2 Timotheus 2:22 வாசித்தோம்னா பாலியல் இச்சை எங்கே வருது? சரீரத்து இச்சையில், மாம்சக்கிற இச்சையில், கண்கள் இச்சை மாத்திரமல்ல பாலியல் இச்சையும் அது இருக்குது. வாசிக்கலாம், வேகமாக வாசிங்க. இன்னொருத்தர் அப்படி ரோமர் 13:14 எடுத்து வைப்பா. ரோமர் 13:14 எடுத்து வாசி. விளைவோடு கண்ட்ரோல் பண்ணிக்கோ, கட்டுப்பாட்டுக்கவா. ஓடி எங்க போற? போய் நேரம் படத்துல விழுந்துடாத. நேரம் போய் ஐயோ பொம்பளை அப்படின்னு ஓடி எங்க போனோம்? மறுபடியும் தேவ பக்தி சமானத்து சந்தோஷத்துக்கு எதிர்ப்பு போகணும். நல்லொழுக்கத்தோட போடணும். அங்கே போடணும். அவர்கிட்ட விலகி ஓடி, அது அப்போஸ்தலர் சொல்ற எப்போ இதை செய்யாதன்னா இதை செய்யணும்னு சொல்லுவார். அங்கேருந்து விலகி ஓடி நேரம் தேவ பக்தி வசந்த தேவோட கட்டளைக்கு வா அப்படின்றார். இது பாலிய இச்சை. ஏற்கனவே மாம்ச இச்சை பார்த்தோம், கண்கள் இச்சை பார்த்தோம், இப்போ பாலிய இச்சை பார்க்குறோம். அடுத்தது பாருங்க, துரி இச்சை. ரோமர் 13:14 வாசிப்பா. ரோமர் 13:14 துரிச்சைக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தர் இயேசுவை தரித்துக் கொள்ளுங்கள். துரிச்சைகள் இந்த டாட்டூ டூ உடம்புள்ள டாட்டூ என்ன கலர்னு தெரியல, வர எல்லாத்துக்கும் கழுத்துக்குள்ளே போட்டேன். ஆமாம், இயேசுவை தரித்துக் கொள்ளும் அப்படின்னா டாட்டுவாக போட்டுருக்காங்க. இப்போ ஒரிஜினல் கலர் என்னென்ன இப்போ தெரியலப்பா. பாருங்க, தேவன் பசங்க சோத்திரம்ல எல்லாம் உலக, அதாவது இதெல்லாம் சட்டத்துக்கு உள்ள வரணும். சரி விடுங்க, வேற டாபிக் போகிறோம். கர்த்தர் பசங்க சோத்திரம் உண்டாத பாருங்க, துரி இச்சைக்கு உடம்புல வேணாமல் இருந்து இயேசுவை தரித்து கொண்டு. இங்கே துரி இச்சையை பற்றி பார்க்குறோம். அடுத்தது பாருங்க, சுய இச்சை. யாக்கோபு 1:14 சுய இச்சை. சுய இச்சை ஒன்று இருக்கு பாருங்க. அதுதான் அந்த சுய இச்சையில தான் இந்த ஊழியர் இந்த உடம்புடைய கூட வறுத்து இருக்கிறது, ஃப்ரை, டீப் ஃப்ரை பண்ணுறாங்க. நான் சொன்னாதான் செய்யணும், நான் சொன்னாதான் சாப்பிடணும், நான் சொன்னாதான் பாத்ரூம் போகணும். ஐயோ, இந்த சுய இச்சைகள் இழுக்கப்பட்டு அவங்க எல்லாத்தையும் பாவத்துக்குள்ளாக்குறாங்க. வாசிக்கலாம். பாருங்க, சோதனை எங்கேருந்து வருதுங்க? சுய இச்சையினால இழுக்கப்படுறத மாற்றம். நமக்குள்ள ஒரு ஆசையை வச்சுக்கிட்டு நமக்குள்ள வந்து தான் என்ன செய்யறது, போய் சிக்கிக்கிறோம். சுய இச்சையில் தான் மாட்டிக்கொள்ளுறோம். அப்போ இந்த சுய இச்சை, துரி இச்சை, மாம்ச இச்சை, கண்கள் இச்சை. கண் இச்சை நல்லா தெரியும், நீதிமன்றம் பக்காவாக போட்டிருக்கு. கண் போன போக்கில் போகாத, அந்த சிறி இழுத்து போயிடுவா, போகாத, கண்ணை கரெக்டாக வச்சுக்கோ அப்படின்னு. ஏற்கனவே காஞ்சத்தை 3 குரங்கு வச்சு காமிச்சிட்டாரு, கண், காது, வாய் அப்படின்ட்டாரு. ஆனாலும் உங்களுக்கு பத்தலை. கண் அப்படியே பார்க்குது, மேலே மேல் பாதி எல்லாம் போகிறதெல்லாம் பார்க்குது. கண் இச்சை தான் அப்படின்னு தான் பார்க்குறோம். தேவவசம் சோத்திரம் இல்லாத அவங்க பாருங்கள், கண்ணிச்சை ஒன்று இருக்கிற பார்க்கலாம். அப்புறம் வாய், யாக்கோபில் நான் சொல்ல அவசியம் இல்லை. யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு. நாக்கு, ரொம்ப நாக்கு டோட்டல் பாடியே கண்ட்ரோல் பண்ணலாம்.
அந்த கப்பலை எப்படி சுப்பான கண்ட்ரோல் பண்ணுறதோ டோட்டல் அது கொளுத்துமா சில நேரத்தை வாழ்த்துமா, பார்த்துக்க நாக்கு எல்லா வேலையும் பண்ணும் பார்த்துக்க அப்படின்னு யாக்கோபு முழுவதும் இருக்குது. யாக்கோபு 3ல் ரொம்ப பர்டிகுலராக இருக்குது. அப்போ வாயை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும், கண்ணை கண்ட்ரோல் பண்ணணும். அதே நீதிமொழிகளை நம்ம இடத்துல பார்க்குறோம், தன் கால்களை தீமிருந்து விலைக்கு வச்சுருக்காங்க. கண்ட இடத்துல கால்கள் வச்சுக்கூடாது, போகக்கூடாது. நமக்கு எல்லாம் போக அதிகாரம் இருக்குது, ஆனால் எல்லாரும் செய்ய நமக்கு தகுதி கிடையாது. எல்லா இடத்துக்கும் நம்ம அதிகாரம் இருக்கு, சினிமா போகிற நமக்கு தகுதி கிடையாது. எல்லா இடத்துக்கும் அதிகாரம் இருக்குது. 5 ஸ்டார் ஹோட்டல் தகுதி இருக்கா? அப்படியா? 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் இன்றைக்கி டிஃபன் காலையில் அங்கெல்லாம் போனோம்னா போய் வெளியே வந்தாலும் அவ்வளோதான், வண்டி விட்டு தான் வெளியே வரும். ஆமாம், ஒரு காஃபி போட்டு விட்றோம், 3/4 மணி நேரத்துக்கு காஃபி வருது, 250 rupees பில்லு விட்றோம். எங்கே பால் ஜெர்சியில் போய் வேண்டாதானு தெரியல, 250 rupees பில்லு அப்படின்னு சொல்லுறான். ஆமாம், ஒரு ஹோட்டலில் நம்ம நிச்சா சாப்பிட போகிறோம், கைகளுக்கு தண்ணி தர மாட்டேன்ட்டான். தண்ணி கிடையாது சார், ஆசிடா தண்ணி கிடையாதுண்ணா. நம்ம என்ன எப்படி ஹவு வாங்கியா வாஷ் அப்படி இங்கிலீஷில் பேச வேண்டியது இருக்குது. ஒரு நாள் நான் வேறு மொழி வேறு பேச வேண்டியது ஹோட்டலில் போயிட்டு. சரி மாட்டினோட நிச்சயத்துக்கு, ஆமாம் அப்படிதான் வந்து சிக்ஷம் இப்படின்னா சரி ஒரு பெரிய பவுல் பண்ணணும், அதில் கை விடணும். அதில் பார்த்தா சும்மா அப்படியே லெமன் ஸ்மெல்லு போட்டு அப்படி மணக்குது, அதில் கை விடணுமா. அப்புறம் டிஷ்யூ பேப்பர் முடிச்சிட்டான், சாப்பாடு முடிஞ்சு கை விடுறதுக்கு இன்னும் லெமன் வாட்டர் பார்த்தா 120 rupees. இது வெளியே விட்டு கார்பரேஷன் பேப்பர் கையில் வந்துருவேன். நான் ஒரு ஆட்டோட சும்மா தண்ணி வெளியே ஓட்டத்தை சாப்பிட்டேன், தண்ணி பற்றி விடணும், ஆட்டோட தண்ணி கட்டால் வெளியே கையில் வந்துருப்பேன் பாருங்கள். அப்போ பாருங்கள் எல்லாம் எனக்கு தகுதி இருக்குது. ஐ ஹாவ் 120 rupeesங்க, எனக்கு 120 rupees இருக்குது. ஆனால் 120 rupees லெமன் வாட்டர் கை கொடுக்க எனக்கு தகுதி கிடையாது. அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு எல்லாம் இருக்குது, உங்களுக்கு சேலரி கட்ட கொடுத்துருக்கிறார், ஆசை வைத்திருக்கிறார், நீங்கள் என்ன வேணால் போகலாம், என்ன வேணால் செய்யலாம், என்ன வேணால் மேயலாம். ஆனால் எல்லாம் உங்களுக்கு ஃபிட்னஸ் இருக்கான்னு பாருங்கள், உங்களுக்கு வந்து குவாலிஃபைடு, இது செய்யணும் குவாலிஃபைடாக இருக்கான்னு பாருங்கள். எனக்கு இந்த வசனத்துக்கு ரொம்ப நாளாக எனக்கு அர்த்தம் புரியல. ஒரு நாள் எனக்கு புரிஞ்சுது. ஒரு வாத்தியார்ட்ட பேசிக்கும்போது பேசினேன், கடன் வாங்கிறது பேசினேன். 4 நாள் கடன் வாங்கியா, ஆனால் 30 நாள் தான் எனக்கு மேக்ஸிமம் அப்படின்னா கண்ட்ரோல். நான் கண்ட்ரோலில் இருக்கேன். என்ன கண்டேன், 1ஆந்தேதி 5ஆந்தேதி செலவு வந்துட்டுனா கடன் வாங்குவேன், 28ஆந்தேதி 31 சேலரி வாங்கி சாயங்காலம் செட்டில் பண்ணுவேன். அதான் என் கண்ட்ரோல் அப்படின்னாரு. என் கடன் வந்து எவ்வளோ நாட்கள் தாண்டாது, ரீபே ஃபெசிலிட்டி எவ்வளோ நேரம் தாண்டாது, 30 நாள் தாங்க அப்படின்னாரு. பெட்டர் சார் பாஸ்டர் நான் பேசிக்கும் போது சொன்னார், பிரதர் கிரெடிட் கார்டு இஸ் வெரி டேஞ்சரஸ், அதில் 1 ரூபி நீங்கள் அதிகம் பண்ணால் தே வில் சார்ஜ் 600 rupees ஃபார் யூ அப்படின்னாரு. அதனால் நீங்கள் யோசிச்சு கேட்டுங்க. அப்படி 20 வருஷம் முன்னாடி சொன்னார், எவன் கேட்டாங்க, நம்ம வாங்கிட்டு தான் இருக்கோம், வாங்கிட்டு இருந்தோம். அப்போ சொன்னார், அதான் நம்ம கண்ட்ரோல் வந்து நீங்கள் வந்து நான் கண்ட்ரோல் வச்சுக்கின்றது அப்படின்னாரு. ஐ ஹேவ் ஒன் கிரெடிட் கார்டு, எமர்ஜென்சிக்கு ஒரு ட்ரெயின் டிக்கெட் தான் நான் வச்சுருக்கிறேன், ஃப்ளைட்டு தான் வச்சுருக்கேன். ஐ ஹேவ் டு கண்ட்ரோல் 40 days அவர் ஃப்ரீ லிமிட் தான். 39 அவர் சொன்ன வார்த்தை எனக்கு வசனம் வந்து போகுது. 39 டேஸ்க்குள்ளே நான் அந்த கிரெடிட் கார்டில் பேமெண்ட் செய்யணும், நான் அடைச்சிடணும். கிரெடிட் கார்டு எனக்கு 40 நாள் ஃப்ரீயாக தரா, 39 நாளுக்குள்ளே அந்த கடனை அடைச்சிடணும். அந்த கடனை நான் அடைக்காமல் போயிட்டோம்னா ஐ ஹவ் டிஸ்குவாலிஃபைட் ஃபார் தட் கிரெடிட் அப்படின்னா. 40 நாளுக்குள்ள வாங்கி இந்த கடனை அடைக்கிறதுக்கு இருந்தால் நீ வாங்க, சக்தி இருந்தால் வாங்கு. நீங்கள் அதை அடைக்க முடியலன்னு செய்யறத வேண்டாத, நீ டிஸ்குவாலிஃபைட் அப்படின்னு நினச்சிக்கும்போது ஒரு நாள் நான் என்ன பண்ணேன்னா அந்த கிரெடிட் கார்டை 40 நாள் அடைக்க தவற விட்டுட்டேன். அது ஒரு ரொம்ப பெரிய விஷயம். 100 ரூபா எக்ஸ்ட்ரா மாதிரினா எனக்கு கிட்டத்தட்ட 600 rupees எனக்கு போட்டான். அன்னைக்கு சாயந்தரமே அந்த கிரெடிட் கார்டை கட் பண்ணி திருப்பி அனுப்பிச்சுட்டு அப்படின்னா. ஏன்னு கேட்டால் அந்த கண்ட்ரோலில் எனக்கு இல்லைன்னா ஐ ஆம் நாட் குவாலிஃபைட் அப்படின்னு. ஐ ஆம் நாட் குவாலிஃபைட். கண்ட்ரோல் அது என்ன கண்ட்ரோல் பண்ணால் நான் அதை கண்ட்ரோல் 40 days நான் ரீபே பண்ணேன்னா ஐ ஆம் டிஸ்குவாலிஃபைட் பர்டிகுலர் டெபிட்டர் அப்படின்னாரு. அதெல்லாம் எனக்கு இதெல்லாம் அப்போ புரிஞ்சுது. ஆனால் எதுவுமே நான் செயல் கொண்டு வரல. அதுக்கப்புறம் நானும் அடிப்படும் போது தான் தெரியுது, தேவட பசங்க சோற்றுங்கிறாரு. கடன் வாங்கிறதுக்கு உங்களுக்கு பெர்மிஷன் கிடையாது, கூப்பிட்டு லோன் தரான், கூப்பிட்டு லோன் தரான், கூப்பிட்டு எல்லாம் தரான். பைக்கெல்லாம் நீங்கள் சும்மா என்ன தரான், 1 ரூபிக்கு கார் தரானா, லோன் தரான் அப்படிலாம் பண்ணுவான். எல்லாம் உங்களுக்கு இருக்குது, உங்களுக்கு அதிகாரம் இருக்குது. ஆனால் எது உங்களுக்கு தகுதி இல்லை. இந்த தகுதி எப்படி வரணும், நான் சொன்ன அந்த கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட் தான். 40 நாள் ஃப்ரீ தரானா அதுக்குள்ளே கட்டி நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் காப்பாற்றிக்க முடியுமா அப்படின்னா யூஆர் கண்ட்ரோல்டு, நீங்கள் கட்டுப்பாடு இருக்கீங்க. அதை தாண்டி ஒரு நாள் தாண்டி போயிட்டா அன்றைக்கி கார்டை க்ளோஸ் பண்ணிடணும், யூஆர் டிஸ்குவாலிஃபைட். எல்லாம் செய்ய எனக்கு என்ன செய்ய எனக்கு அனுமதி இருக்குது, ஆனால் எல்லாத்தையும் செய்ய எனக்கு தகுதி கிடையாது. ஐ எம் நாட் குவாலிஃபைட் ஃபார் தட் ஒர்க். அதுதான் அப்போ எனக்கு பசங்க நல்லா புரிஞ்சுது. அப்போ கடன் வாங்குறதுனா அது தகுதி இருக்கணும். இந்த மாதத்துக்குள்ளே அடிக்கிறேன். அப்புறம் நான் ஒரு முடிவுக்கு இப்போ கொஞ்சம் கடன் வந்துருக்கேன். 3 months ஏதாவது ஒரு கடன் அடிக்கிறதா வாங்கினேன். 3 months போகிறத கடன் பார்த்து போக மாட்டேன்.
நான் ரொம்ப நாள் 3 வருஷத்தில் கடன் அடித்து கொஞ்சம் மனம் மாறி 3 மாதத்துக்கு வந்திருக்கேன். இன்னும் கொஞ்ச நாட்களில் கடை வாங்க முடியும்னு வந்துடுறேன். தேவன வசனம் சொல்ல உண்டாக எது சொல்ல வரேன்னா, நம்ம குவாலிஃபிகேஷன் பார்க்கணும். நமக்கு எல்லா ஃபெசிலிட்டிக்கும் நம்ம ஸ்டாட்டஸ் இப்போ காட்டினா போதுங்கிறத கார் கொண்டு வந்து நிப்பாட்டுவான். பட்டக்குன்னு உங்கள் கனவு நிறைவாகும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடு ஒன்று காட்டுவான் பாருங்க. அதுக்கப்புறம் எங்கே கனவு நிறைவாகுது? பரலோகத்தில் நிறைவாகும், பூலோகத்தில் நிறைவாகுது உங்கள் கனவு. அப்படிதான் ஒன்று காட்டுறான். உங்கள் கனவு நிறைவாருன்றது இங்கே பாருங்க. அவரோட வீட்டை காட்டு ஹோம் இங்கேருந்து 6 கிலோமீட்டர் தூரமா, 6 கிலோமீட்டர், அங்கேருந்து 6 கிலோமீட்டர் அப்படிமா கடைசி நடுக்காட்டில் இருக்கும். கனவு நிறைவாக என்னோட சந்தோஷம்னா ரொம்ப கடவுள் பிள்ளைகளாக இருக்கிறீங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கீங்க. என் அனுபவத்தில் சொல்கிறேன், தயவுசெய்து இந்த எண்ணங்கள் இச்சை, பெருமை இச்சை, கண் இச்சை, கால் இச்சை, வாய் இச்சை, கண் இச்சை எல்லாம் ஆவிக்குள்ள கண்ட்ரோல் வாங்க. தேவ வசந்த் ஹல்லேலூயா. நிச்சயமாய் உங்களுக்கு அது பெரிய ஒரு வெற்றியை தரும். அப்போஸ்தலர் போல் அருமையான வழக்கம் கொடுத்துருக்காரு இருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி தொட்டு முத்தம் கொடுக்கலாமா இருப்பாங்க. வசந்த படிச்சு பார்த்தேன். அப்படி இருக்கும் வசந்த அர்த்தம் பார்த்தா அப்படி முத்தம் கொடுக்கலாமா இருக்கும் அப்படின்னு வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 9:25 வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 9:25 வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 9:25 பந்தயத்துக்கு போராட ரேஸ்ல ஓடுற யாவரும் எல்லாவற்றிலும், அதாவது உடல், சரீரம், கண் இச்சை, எல்லா இச்சையிலையும் ரேஸுக்கு போற ஒரு பிளேயர்ஸ் எல்லாம் சுற்றி கண்ட்ரோலா இருப்பான். சாப்பாடு கண்ட்ரோலா இருப்பான், டயட்ல இருப்பான், பாடி ஒர்க் அவுட் பண்ணி ஒரு ஸ்லிம்மா கரெக்டா இருப்பான். ரைட்டா? அப்புறம் எண்ணங்களை வேற எங்கேயும் செதறக்கூடாது, டார்கெட் மட்டும் ஃபிக்ஸ் பண்ற எண்ணங்களை கரெக்டா இருப்பான். எல்லாம் ஒரு அடக்கம் வச்சிருக்காங்க, ஒரு கண்ட்ரோல், ஒரு கட்டுப்பாடு வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த கப்பை நினைச்சு பெற்றுக்கொள்ளணும். நானும் ரேஸ் தான் ஓட போறேன் உள்ள தொந்தி வச்சுருந்தா பெண்ணதை ஓடுறேன். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது, கண்ட்ரோலில் இருக்கணும். நானும் ரேஸை ஓடணும் அப்படி சைடில் போய் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. எல்லாம் அதோடைய கண்ட்ரோலில் இருக்கணும். அப்போ பந்தயத்துக்கு ஓடுற போடவன் அவன் எல்லாத்தையும் செய்வான், கண்ட்ரோலில் இருக்கிறான். இச்சை அடக்கக்குள்ளவராக இருக்கிறான். எல்லா இடத்துலையும் இச்சை அடக்குள்ளவனாக இருக்கிறான். அதை இச்சையை நான் சொன்ன மாம்ச இச்சை, இந்த கண் இச்சை, வாய் இச்சை, கால் உள்ளது எல்லா இச்சைகளையும், துரி இச்சை, சுய இச்சை எல்லாம் கண்ட்ரோலாகி இருக்கிறான். எதுக்காக அப்படின்னா அந்த கப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. வாசிக்கலாம் அடுத்தது. அவங்க அழிவுள்ள அந்த கப்பை பெரும்படி தான் அப்படி செய்யறாங்க. அவங்க அழிவுள்ள கிரீடத்தை பெருக்கே அப்படி செய்யறாங்க. அப்படின்னா நாமும் அழிவில்லாத ஜீவங்களுக்கு பெரும்படியாக அப்படி செய்கிறோம். ஹல்லேலூயா. எப்படி செய்கிறோம்? கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறோம். எல்லா இச்சையும் கட்டுப்பாட்டுக்குள்ள. இது வசனம் தாங்க ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுவோம். சொல்ல ஆவிக்குற வாழ்க்கை வச்சு தான் நீங்கள் மாம்சோட இச்சைகள் வச்சு எப்படியும் அழிக்க முடியும். வசனத்தை வச்சு தான் நீங்கள் அண்டர்டேக் பண்ண முடியும். நீங்களே ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீங்களே கண்ட்ரோல் பண்ணால் ஒரு நாள் செய்வீங்க, 2 நாள் செய்வீங்க, 3 நாள் போட்டு விட்டுருவீங்க. வசனம் அப்படி கிடையாது. அது கரெக்டாக உள்ளே எடுத்துகிட்டே வரும். 2 வசனம் சொல்கிறோம். சின்ன எக்ஸாம் பாருங்கள், வசனம் சொல்கிறோம் பாருங்கள். ஒரு மார்க்கு ஒரு நிமிஷம். ஒன்று தீமோத்தேயு 5:2 வாசிங்க. இன்னொருத்தர் மத்தேயு 5:28 வாசிங்க. மத்தேயு 5:28 வாசிங்களேன். மத்தேயு 5:28 ஒரு சின்ன ஒரு கண்ட்ரோல் தான். வசனம் பிரகாரமாய் நீங்கள் ஒரு இச்சையை எப்படி அடக்கம் பண்ணலாம், ஒரு இச்சை அடங்கு எப்படி வரலாம் அப்படின்ற காட்டுறோம் பாருங்க. வாசிக்கலாம். ஒரு சாம்பிள் தான். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இயேசு சொல்கிறார், ஒரு சிறிய இச்சையோட பார்க்கிற எவனும் தன் இதயத்திலே அவருடைய விபச்சாரம் செய்தாயிட்டு சொல்கிறார். இது எப்படி பாதுகாக்குது அப்படின்றதா இது வசனம் விளக்கம் ஒன்று வருது பாருங்க. 1 தீமோத்தேயு 5:2 வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 5:2. அவர் பார்க்கும்போது நம்ம பெண்ணை இச்சையோட பார்த்தோம்னா விபச்சாரம் பெண் ஆகிட்டு சொல்லி இயேசு விளக்கம் கொடுக்குறாரு. அப்போ அது தப்பிக்க முடியாது. அப்போ விளக்கம் ஒன்று கொடுக்குறாரு. எப்படின்னா அந்த பார்க்குற கண்ணானது எப்படி இருக்கணும், ஒரு கண் இச்சை எப்படி இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்றத அவர் ஒரு விளக்கம் கொடுத்து இயேசு சொன்ன வசனத்தை நிறைவேற்ற முடியாது அவங்க உதவி செய்கிறார். வாசிக்கலாம். பாருங்க, நம்மளோட மூத்தவங்களை எப்படி பார்க்கணும்? நீங்க மதர் மாதிரி பார்க்கணும், அம்மா அம்மான்னு பார்க்கணும். வாசிக்கலாம். பாலிய ஸ்திரீ, அதாவது ஒரு ஏழு பிள்ளைகளை எல்லா கற்புடன் சகோதரமா பாதிக்க வேண்டும். குட்டி சொல் அருமையா பாருங்க. யார் சொன்னா? அப்போஸ்தலர் பவுல் இளவமொழியார் தீமோத்தேயுக்கு சொல்றாரு. என்ன புத்தி சொல்றாரு? சபைக்கு சொல்ல வேண்டிய சொல்றாரு. என்னன்னா மூத்தவனா இருந்தா அவனை அம்மானு கூப்பிடு.
உன் ஏஜுக்குள்ள பாலஸ் தெரியாதுன்னு நினச்சிது பாலேஸ் இருந்தால் சிஸ்டர்னு கூப்பிடு. இப்படி பார்த்தீங்கன்னா நீ அவனை என்ன பார்க்க மாட்டேன், கண்ணி இச்சை பிரகாரம் பார்க்க மாட்டேன். பார்க்குற தங்கச்சி நம்ம தப்பாக பார்ப்பியா? பார்க்க போகிறதில்ல. ரைட்டா? பார்க்குற அம்மாவோட தப்பாக பார்ப்பியா? பார்க்க போகிறதில்ல. பாருங்க, இது பிரகாரம் நம்ம இன்னும் சபையை நடத்திட்டு கொண்டுருக்கிறோம். இது பிரகாரம் சபை நடத்துகிறோம். அப்புறம் நான் ஒரு நாள் ஞானவர்கிட்ட பேசும்போது சொன்னேன், என்னையா ஏன் ஏஜ் பிள்ளைகள்லாம் என்ன பார்த்தா ஐயா ஐயாங்குதியா அப்படின்னு சொன்னாங்க. சின்ன பிள்ளை ஐயா சொன்னால் எனக்கு ஒன்றும் தெரியல, எனக்கு எல்லாரும் இல்லை, எனக்கு ஏஜ் உள்ள சிஸ்டர்லாம் என்ன பார்த்தா ஐயான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். நான் அப்புறம் ஒரு விளக்கம் சொன்னார், ஐயான்னு சொல்கிறது 2 பேருக்கும் ஒரு பாதுகாப்பியா அப்படின்னாரு. 2 பேருக்கும் ஒரு பாதுகாப்பு. நீ அவளோட பிள்ளைன்னு வச்சுக்கணும், அவனோட தாவுப்பன்னு வச்சுக்கணும். அதுக்காக அப்படி சொல்கிறது. நீங்கள் அதில் ஏதாவது பேரை மாதிரி கேஷுவலாக நீங்கள் பேரை மாற்றிட்டு பேரை சொல்லி கூப்பிட்டு பாருங்கள், என்னைக்கா ஒன்றா இச்சு அதை தெரிய செய்யும். அதனால் அதை அப்படி செய்யணும். பழக்கவழக்கையாக நம்ம சபையில் ஆரம்பத்தில் நடைமுறைக்கு இருக்குது, அதை ஃபாலோ பண்ண. அதுக்கப்புறம் எனக்கு தெளிவாகிடும். 7 மாதம் சோத்திரம் உண்டாதாக இந்த வசனம் அப்புறம் படிக்கும்போது எனக்கு உணர்ந்தேன். அப்போ மூத்தவங்களை பார்த்தா நம்ம என்ன செய்கிறோம், அம்மா வாங்க போங்க அப்படின்னு கூப்பிடலாம். இளையவங்களை பார்த்து நமக்கு ஏஜ் உள்ளாக்களை பார்த்தா என்ன செய்யணும், நம்ம அதை சிஸ்டர்னு கூப்பிடுவோம். இப்போ எப்படி நீங்கள் பெண்களை பார்த்து எப்படி உங்கள் கல்விச்சு மாறாது. உங்கள் வார்த்தை என்ன அறிக்கை செய்யதோ நீங்கள் அப்படி தான் அதை பார்ப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் கேஷுவலாக வாங்க போகலாம் அப்படின்னு ஸ்திரியை கூப்பிட்டு போச்சுன்னா அந்த ஸ்திரியை நீங்கள் அப்படி தான் பார்ப்பீங்க. அந்த வாங்க சிஸ்டர் போகலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு மரியாதை இருக்கும். நம்ம பார்க்க பார்வையும் அப்படி தான் இருக்கும். பெரிய அம்மா மூத்தவங்களை பார்த்தா அம்மா அப்படின்னு கூப்பிட்டாலும் பிரச்சனை கிடையாது. இப்படி தான் நீங்கள் வசனத்தை கண்ட்ரோல் பண்ணி தான் உங்கள் என்ன செய்ய நீங்கள் உங்கள் சீக்கிரத்தை சரி பண்ணிக்கணும். உங்கள் கட்டுப்பாட்டை நீங்கள் அதாவது உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே நீங்கள் வரணும். வசனம் வச்சு எந்த ஸ்திரி நீங்கள் பெருமை வாங்க முடியுங்க, அந்த கொண்டாடுகிற யாரையும் ஈஸியாக பார்க்க முடியும். 7 மாதம் சூத்திரம் உண்டாதாக. ஆகையினால நாம் பார்க்குற ஆட்களில் நமக்கு ஈக்குவலாகவோ கீழே வந்தால் ஒரு சகோதரியாக பாதித்து கொள்ளுங்க. அதே சமயம் மூத்தவங்க இருந்தால் அவங்க அம்மாவாக பாதித்து கொள்ளுங்க. இப்படி நம்ம கண்கள் இச்சிக்காம இடம் இருக்காது. 7 மாதம் சூத்திரம் உண்டாதாக. இப்படி இயேசு காரியத்தை நிறைவேற்றும் என்று சொல்கிறார். இப்படி ஒரு காரியம் இருக்கும். இப்போ பாருங்களேன், இப்போ 2 காரியம். இப்போ முதல் காரியம் பார்த்தோம், அப்போஸ்தலர்கள் சொல்லப்படுறாமா பக்தி தீவிரமாக ஒரு கட்டுப்பாடு கொண்டு வர வேண்டும். அதுக்கு இந்த மாம்ச கிச்சைகளை ஆவிகள் காரணம் மேற்கொள்ள வேண்டும் சொல்லி பார்த்தோம். 2வது காரியம் ஒரு காரியம் பார்த்தோம், எல்லாத்தையும் ஒரு இச்சையடக்கம் கொண்டு வர வேண்டும். அப்போ அதுக்கு வெற்றி பெற்றவர்களாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அந்த வசனம் மறுபடியும் வாசிங்க. வசனம் மறுபடியும் வாசிங்க. 2 தீமோத்தேயு 1 Corinthians 9:25. இது 2வது காரியம். முதல் காரியம் பக்தி விருத்தி எதுவும் இல்லாத கட்டுப்பாட்டுக்குள்ள வராது. கட்டுப்பாட்டில் இருந்தால் தான் பக்தி விருத்தியில் வரும் சொல்லி பார்க்குறோம். அடுத்தது 1 Corinthians 9:25 ஓட்டம் அந்த ஜீவத்துக்கு பிறகு நாமே என்ன செய்ய வேண்டும், எல்லா இச்சையடக்கத்தோட இருக்க வேண்டும். வாசிக்கலாம். நாமோ அழிவிழா கிடத்து பெரும்படியாக அப்படி செய்கிறோம். அப்போ நம்ம இச்சையடக்க எதுக்கு கொண்டு வரோம் அப்படின்னா ஒரு அழிவிழா கிரகத்தை பெற்றுக்கொண்டு செய்கிறோம், ஒரு கிரீடத்தை பெற்றுக்கொண்டு அப்படி செய்கிறோம், விசேஷமாக ஒரு வெற்றி பெற்றுக்கொண்டு செய்கிறோம். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இச்சை அடக்கம் இல்லைன்னா நீங்கள் வாழ்க்கையில் வெற்றியை பெற முடியாது. இச்சை அடக்கம் இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை பெற முடியாது. 7 மாதம் சோத்திரம் இல்லாத நல்லா தெரிஞ்சுக்கணும், இச்சை அடக்கம் வாழ்க்கையிலே வெற்றியை பெற முடியாது. வெற்றி கீழே உங்களுக்கு இருக்காது. ஒரு அழிவுள்ள ஒரு கப்பை பெறுவதற்கு அவ்வளோ இச்சை அடக்கம் இருக்குன்னா அழிவில்லாத ஒரு ஜீவத்தை பெறுவதற்கு நம்ம எவ்வளோ இச்சை அடக்கமாக இருக்கணும், அதிகமாக இருக்கணும். இந்த மாம்சக்கிரியை கண்டுபிடிச்சி எவ்வளோ அடக்கத்தை கொள்ளணும் வசனம் மூலமாக. பாருங்க, இன்னொரு இச்சையில் இருக்கு பாருங்க. 1 Timothy 6:10 வாசிக்கிறோம். பண ஆசை. அதுக்கு முன்னாடி இன்னொரு வாசிங்க. கர்த்தர் வசனம் சோத்திரம் உண்டாதாக இன்னொரு வசனம் வாசிங்க. அதாவது மார்க் 4:18 வாசிங்க. மார்க் 4:18. அந்த இச்சை அடக்கம் இல்லைன்னா நீ என்ன செய்ய முடியாது, வெற்றி பெற முடியாது. இன்னொரு வசனம் பாருங்க, அந்த இச்சை இருந்துன்னா வசனம் உங்கள்கிட்ட தங்காது. நீ இச்சை அடக்கம் இல்லை அப்படின்னா வசனம் உங்கள்கிட்ட தங்காது, வசனம் உங்களுக்கு கிரியை நடப்பிக்காது. வாசிக்கலாம். வசனத்தை கேட்டும் உலக கவலை நிமித்தமும் ஐஸ்வர்யத்தின் மயக்க நிமித்தமும் மற்றவர்கள் பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட பலனற்று போயிடும். இச்சை அந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா அந்த வசனம் அங்கே என்னது, பலனற்று போயிடும். இச்சை அடக்கம் இல்லைன்னா வசனம் அங்கே கிரியை செய்யும். இச்சை அடக்கம் இருந்துச்சுன்னா வசனம் அங்கே கிரியை செய்யும். இச்சை அடக்கம் இல்லைன்னா வசனம் அங்கே செய்யாது இருக்காது, அது கிரியை செய்யும். பல பிள்ளைகள் நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன், எல்லாம் யூத்தாக இருக்கணும்னு சொல்கிறேன். என் பர்சனல் வாழ்க்கை நடந்தது ஒரு விஷயம் இந்த சாட்சியை சொல்கிறேன்.
இச்சை அடக்கலைன்னா எந்த காரியத்தையும் வெற்றி பெற முடியாது. ஒரு கட்டுப்பாடு இல்லைன்னா எந்த இடத்துலையும் வெற்றி பெற முடியாது. நம்பர் 1. ரெண்டாவது, என்னோட பர்சனல் சாட்சி என்ன அப்படின்னா, நீ இச்சை அடக்கம் இல்லைன்னா வசனம் உங்கள்கிட்ட தங்காது. இச்சை அடக்கம் இல்லைன்னா வசனம் உங்களுக்கு தங்கவே தங்காது. அது உள்ளே போகும். அடுத்த நிமிஷம் சாத்தா இச்சை மனசு வெளியே கொண்டு எடுத்து வெளியே கொடுக்குற பலநாட்டு போயிடும். அதனால் இச்சை அடக்கம் உள்ளவங்க தான் வசனம் கிரியை செய்யும். இச்சை அடக்கம் உள்ளவர் தான் வெற்றி பெறுவார். அது தலைவராக இருந்தாலும் சரி, தொண்டனாக இருந்தாலும் சரி, அவங்க இச்சை அடக்கம் இருந்தானா அந்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். இச்சை அடக்கம் இல்லைன்னா அந்த காரியத்தை வெற்றியே பெற முடியாது. அவங்க தேவை நல்லதாக இருக்கும். இது நான் பர்சனலாக கண்ட ஒரு சாட்சியம். ரெண்டாவது, இச்சை அடக்கம் உள்ளவருக்கு தான் வசனம் கிரியை செய்யும். ஒரு நாள் உங்கள் கண்கள் இச்சை நீங்கள் அடக்கி பாருங்கள். அந்த வசனம் எப்படி ஒரு தெய்வீகத்தை நீங்கள் உங்கள் கண்ணில் பார்க்கணும். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் உடம்புல உண்டாகும். இது ஒரு இச்சை அடக்கம் போயிட்டு வந்து பாருங்கள். ஜபம் பண்ணவங்கள முடியாது. வசனம் நடப்பிக்கவே முடியாது, உட்காரவே முடியாது. மறுபடியும் நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணி உள்ளே வந்தால் தான் அந்த ஜபங்கிற மைண்டை ஓப்பன் ஆகும், ஆவிக்கிற மைண்ட் ஓப்பன் ஆகும். நீ வசனத்தை கிரியை நடப்பிக்க பார்க்கலாம். 2 விஷயம் நான் சொல்கிறேன் பர்சனலாக முடியாது, நானே சொல்ல வந்து எழுதி வச்சுக்கோங்க. இச்சடக்கம் இருந்தால் வசனம் அப்படி கிரியை செய்யலாமே, வசனம் அப்படி இருக்காதமே அப்படி எழுதி வச்சுக்கோங்க. இச்சடக்கம் இருந்தால் வாழ்க்கையை வெற்றியே பெற முடியாது. என்ன புரியாது? இங்கே போகணும். கட்டுப்பாடு இல்லைன்னா வாழ்க்கை நினைச்ச முடியாது, வெற்றியே பெற முடியாது. மொபைலை பார்க்கக்கூடாது நினச்சினோம், ஒரு கண்களுக்கு நினச்சினோம், ஒரு கட்டுப்பாடு வர வேண்டும். அப்போ தான் வெற்றி பெற முடியும். ஒரு ஃப்ரீடம் பெறணும்னா அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கான இச்சை இடத்துக்கு இருக்கணும். அது இச்சை மாம்ச இச்சை மட்டும் சொல்லலை, சரி இச்சை மாற்றம் சொல்லலை, பாலியல் இச்சை மாற்றம் சொல்லலை. எல்லா இடத்துலையுமே பண இச்சையும் இருக்கக்கூடாது. கண்கள் இச்சைன்னா இந்த மொபைலை பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. காலையிலேருந்து 6 மணிக்கு என்ன போகணும்னு தெரியல, ஒரு தெய்வீ ஞானம் வருதான்னு தெரியல. 6 மணிக்கு மொபைல் விட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. கட்டுப்பாட்டை வந்தால் தான் ரிசல்ட் எங்கே நிற்கும்? டாப்பில் நிற்கும். உங்களுக்கு ஃப்ரீடம் வேணும் அப்படின்னா, உங்களுக்கு நிச்சயம் வேணும்னா, ஒரு டாப்அப் வேணும் அப்படின்னா, ஒரு நல்ல டிக்ளரேஷன் ரிசல்ட் வேணும் அப்படின்னா, நீங்கள் கட்டுப்பாடு எடுத்துட்டு வாங்க. டிவியே பார்த்துக்க அவசியம் இல்லை, ஒரு கட்டுப்பாட்டில் வாங்க. மொபைலே பார்த்துக்க அவசியம் இல்லை, ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வாங்க. கடன் தான் வாங்கிக்கணும், ஒரு காரியத்தை நிறைவேற்றணும் இல்லை, ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வாங்க. தேவன் பசங்க சோத்திரம் உண்டாதாக இப்படி ஒரு காரியம். ரெண்டாவது காரியம், ரெண்டாவது காரியம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நாம் ஒரு கிரேட் வெற்றி பெறணும். ஃபஸ்ட்டு காரியம் பக்தி தீர்வாக இருக்கணும். நீங்கள் கட்டுப்பாடு பக்தி தீர்வாக கொண்டு போகும். ரெண்டாவது, உங்களுடைய கட்டுப்பாடு வெற்றிக்கு நேராக கொண்டு போகும். மூணாவது பாருங்கள், உங்கள் கட்டுப்பாடு அவிசுவாசம் வெளியே கொண்டு வந்துடும். பாருங்கள், சின்ன பாயிண்ட் தான், பெரிய ஒரு ஞானம் அர்த்தம் இருக்குது. 1 தீமோத்தேயு 6:10 வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6:10. இன்னொரு பிரசங்கி 10:19 இருந்துச்சு. வேறமாடி பிரசங்கி 10:19. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குது. ரூட் காசாக இருக்குது. சிலர் அதை இச்சித்து பாருங்க. நான் மணி சொல்லிட்டேன். 2வது பாயிண்ட் எடுத்து சொன்னேன். 2வது எடுத்து சொன்னேன், மாம்சக்கிரியை, கண்களுக்கிரியை, வாய்க்கிரியை எல்லாம் இச்சை அடக்கம் வேணும். அப்போ நீ என்ன செய்யலாம்? வெற்றி பெறலான்னு சொன்னேன். அது மாத்திரமல்ல, இந்த இச்சை பண ஆசையோட இச்சித்து என்ன உண்டாக 3வது என்ன சொல்ற பாருங்க. இச்சித்து விசுவாசத்துக்கு வலிவி அதனை வேற தன் உருவ குத்தி கொள்கிறார்கள். எதுக்காக? பண ஆசை, பண இச்சை உள்ளவர்களா இச்சித்து பின்னாடி போய் விசுவாசத்துக்கு வெளியே போயிட்டார். விசுவாசம்னு எங்க இருக்கு தெரியுமா? பேங்க் டெபாசிட், ஏடிஎம் கார்டு. அதை செஞ்சிடும், இதை செஞ்சிடும், எனக்கு அது போதும் இது போதும், நீலாம் தேவையில்லை. அதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் பணம் திமுறனால பேசுறது. அவங்க டோட்டலாக they will not out of the fight. சீக்கிரம் அவிசுவாசமாக இருப்பாங்க. அவங்க தன்னை உருவ குத்தி கொடுக்குறாங்க. ஒரு விசுவாசம் உள்ளவன் பணத்தை சார்ந்தே இருக்கக்கூடாது. தேவனை சார்ந்து இருக்கிற ஒரு விசுவாசி பணத்தை சார்ந்தே இருக்கக்கூடாது. பணம் இருக்கிற திமுறை எது பேசக்கூடாது, பதவி இருக்கிற திமுறை எது பேசக்கூடாது, அதிகாரத்துக்கு திமுறை எது பேசக்கூடாது. நீ வேண்டாம், எனக்கு உதவல, நீ வேண்டாம், தூர போ, கெட் அவுட் சொல்லிடக்கூடாது. பணத்து மேல் விசுவாசத்தை பேசுறீங்க, அதிகாரத்தில் விசுவாசம். சிலர் அதை இச்சித்து விசுவாசம் விலகி தன்னை வேதனையால் உருவ குத்து கொள்ளுகிறார்கள். நீ சிலர் அப்படிதான் நான் பார்க்குறேன். தயவுசெய்து பணம் மேலே இருக்கிறேன். பணம் தேவைதான். நீதிபதி 10 பிரசங்கி 10:19 பணம் தேவைதான், இல்லைன்னு சொல்லலை. பண ஆசை, நீ பண இச்சை தான் தப்பு. பண இச்சை என்ன செஞ்சிடும்? அவிசுவாசத்தை பிறப்பிக்கும். பண இச்சை அவிசுவாசத்தை பிறப்பிக்கும். ஆனால் பண கட்டுப்பாட்டில் இருந்துன்னா எல்லாத்துக்கும் அது உதவும். வாசிக்கலாம். பிரசங்கி 10:19. விருந்து சந்தோஷத்துக்கு செய்யப்படும்.
ராட்சசன் ஜீவனுடைய கழிப்பாக்கும். பணம் எல்லாத்துக்கும் உதவும். எப்போ கட்டுப்பாடு இருக்கு. 7% சோத்திரம் உண்டாது. அதிகாரம் கட்டுப்பாட்டில் இருக்கும்போது 7% சோத்திரம் உண்டாது. இந்த காரியம் நல்லா புரிஞ்சுக்குவாங்க. அப்போ பாருங்க, இந்த இடத்துல 3ஆவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லை, இச்சையில் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லை அப்படின்னா அது என்ன செய்யும்? அவிசுவாசத்தை கொள்ளும். 3 பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். லட்டு போல ஒரு 3 பாயிண்ட். நீங்கள் ஆவிக்கிற வாழ்க்கையில் கட்டுப்பாட்டில் இருந்துன்னா தேவ பக்தியுள்ள மனுஷன் என்றும் தேவோட சார்ந்திருக்கும் தேவோட கீழ்ப்படி பிள்ளைன்னு சொல்லி உறுதிப்படுத்தப்படுகிறது. ஆவிக்கு வாழ்க்கை கட்டுப்பாடு இருந்தால் இச்சடக்கர்களாக இருப்பீங்க, வெற்றி பெறுவதாக இருப்பீங்க. ஆவிக்கு வாழ்க்கை நீங்கள் கட்டுப்பாடுகளாக இருந்தீங்கன்னா அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்காம விசுவாச பிள்ளைகளாக இருப்பீங்க. இந்த 3 லட்டு பாயிண்ட் இதை யாரும் மறந்துடாதீங்க. எப்போ கேட்டாலும் என்ன செய்யணும்? சொல்லணும். இந்த 3 பாயிண்ட் எப்போ கேட்டால் 3 பாயிண்ட் எப்போ என்ன சொல்லணும்? அம்மா சாய் கொடுத்தா வாங்க போகிறேன். எப்படி இதை கேட்டீங்கயா? 3 பாயிண்ட். ஆவிக்கு வாழ்க்கையில் நீங்கள் கட்டுப்பாடு இருந்தால் தேவ பக்தி உள்ளவன் என்று அர்த்தம். ஆவிக்கு வாழ்க்கையில் நீங்கள் கட்டுப்பாடு இருந்தீங்கன்னா நீ வெற்றி பெற போகிறவங்க அர்த்தம். ஆவிக்கு வாழ்க்கையில் நீங்கள் கட்டுப்பாடு இருந்தீங்கன்னா அவிசுவாசத்தை நீங்கள் எதிர்க்கிறீங்க அர்த்தம். விசுவாச பிள்ளைகளா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த 3 லட்டு பாயிண்ட் எப்போ கேட்டாலும் தெரியும். ஏன் கட்டுப்பாடு சொல்கிறோம்னா இதுதான். இப்படி செய்தலான்னா கர்த்தர் நிச்சயமாக ஒரு காலத்தை அவங்க உயர்த்துவா. ஹல்லேலூயா. அப்புறம் வாசித்து முடிக்கலாம் வேகமாக. 1 பேதுரு 5:26 வாசித்து முடிக்கலாம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்திப்படிக்கு ஏற்ற காலத்திலே தேவன் உயர்த்திப்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருக்கும். அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருக்கும். கட்டுப்பாடுல இருங்க. கர்த்தர் நிச்சயமா ஒரு நாள் விசுவார் அந்த விசுவாசியை இருந்து உயர்த்துவார். அந்த வெற்றிகளுக்கு பெருமையா செய்வார். பக்தர்கள் பிள்ளை சாட்சி சொல்ல முடியாது. தேவன் திரும்ப செய்வார். ஹல்லேலூயா. ஏற்ற காலத்திலே தேவன் உயர்த்தப்பட முடியாது. இன்னொரு கர்த்தர் காலத்துக்குள்ளே, கட்டுப்பாட்டுக்குள்ளே, கர்த்தர் வசனத்துக்குள்ளே, கர்த்தர் வார்த்தைக்குள்ளே, கர்த்தருடைய நித்திய கட்டளைக்குள்ளே நம்ம அடங்கியிருப்போம். கர்த்தர் தொடர்ந்து நம்மளை உயர்த்துவாராக. ஆமென். ஹல்லேலூயா. அதனால் தொடர்ந்து ஆவிக்கு வாழ்க்கையிலே கட்டுப்பாட்டுகள் இருப்போம். அவிசுவாசத்தை தவிர்ப்போம். தொடர்ந்து ஆவிக்கு வாழ்க்கையில் ஒரு கட்டுப்பாட்டுகள் இருப்போம். வெற்றியை பெற்றுக்கொள்வோம். எல்லா காரியத்திலும் தொடர்ந்து ஆவிக்கு வாழ்க்கையில் ஒரு கட்டுப்பாடு இருப்போம். தேவ பக்தி பிள்ளை என்று சொல்லிக் கொடுத்தக்கதாய் அதில் வளர்ந்து பெறுவோம். பக்தியை வளர்ந்து பெறுவோமாக. அதை தொடர்ந்து நம் ஆவிக்கு வாழ்க்கையில் ஒரு கட்டுப்பாடு இருந்து கர்த்தர் வைத்திருக்கிற உயர்ந்த இடத்தை பெற்றுக்கொண்டு தேவாசை பெற்றுக்கொள்வோமாக. கர்த்தர் தம்மை வார்த்தையை வாசி வைப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மளோட